தாய் வீடு ஜூலை 2024. தலைப்பு மகாவம்சம் 6வது தொகுதி பிரேமதாச கால போரும் சமாதானமும். எழுதியவர் தமிழில் என். சரவணன். வாசிப்பவர் ஜேமாம். மகாவம்சத்தின் 6வது தொகுதியானது 1978 தொடக்கம் 2010 வரையான காலத்தை பற்றி பேசும் தொகுதி. இறுதியாக வெளிவந்த 6வது தொகுதி மகாவம்சம் 1978 தொடக்கம் 2010 வரையான காலத்தை பற்றியது. ஜேஆர் காலம் தொடக்கம் மஹிந்த ராஜபக்ச காலம் வரையானது அது. அதாவது ஈழப் போராட்டம் ஆயுத போராட்டமாக உருவெடுத்து முள்ளிவாய்க்கால் முடிவு வரையிலானது. இதில் தமிழ் மக்களுக்கு மிகவும் அவசியப்படும் பகுதி பயங்கரவாதம் என்கிற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள பகுதியாகும். இந்த காலப்பகுதியில் ஆட்சி செய்த ஜேஆர் பிரேமதாச, டிபி விஜயதுங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் காலத்து பாதுகாப்பு அத்தியாயங்கள் மட்டும் இங்கே தொடராக வெளிவருகின்றன. தமிழர்களின் அரசியல் அபிலாஷை, அதற்கான போராட்டம் பற்றிய அரசின் கொள்கை என்ன, வியாக்கியானம் என்ன, இதற்கு அரசு வினையாற்றிய விதம் என்பவற்றை அறிவதற்கு இந்த தொகுதியில் பயங்கரவாதம் என்கிற பகுதி தமிழில் வெளிவருவது முக்கியம். இதில் உள்ள தகவல் பிழைகள் கூட அதில் உள்ளபடியே விடுகிறோம். இம்மகாவம்சம் கூறும் அரசியல் வியாக்கியானங்களை பற்றியும் முடிவெடுப்பதை வாசகர்களிடம் விடுகிறோம். நம் கடமை அதில் உள்ளதை உள்ளபடி வெளியிடுவதே. முதற் தடவை மகாவம்சம் உள்ளதை உள்ளபடி அப்படியே மொழிபெயர்க்கப்படுவது இதுவே முதற் தடவையாகும். ஜூன் மாத இதழில் ஜேஆர் ஜெயவர்த்தன காலத்து பயங்கரவாதம், பிரிவினைவாதம் நிலைமைகள் பற்றிய பகுதி மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. பிரேமதாச காலத்து பயங்கரவாத நிலை பற்றிய பகுதி இம்மாதம் வெளியாகிறது. ஆகஸ்ட் மாத இதழில் சந்திரிகா காலம் வெளியாகும். IPKF இலங்கையை விட்டு வெளியேற காலக்கெடு. வரதராஜ பெருமாளின் தமிழீழப் பிரகடனம். புலிகள் பிரேமதாச பேச்சுவார்த்தை. விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி அரசியல் கட்சியாக பதிவு. யாழ் கோட்டை கைப்பற்றல். காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை. ஒரே மாதத்தில் கொல்லப்பட்ட உமா மகேஸ்வரனும் பத்மநாபவும். ராஜீவ்காந்தி படுகொலை, பிரேமதாச படுகொலை. 46 ஜனவரி 2, 1989 அன்று ரணசிங்க பிரேமதாச இலங்கையின் 2வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்ற போது நாட்டில் நிச்சயமற்ற தன்மையும் குழப்பமும் இருந்தது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் LTT பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்ததுடன் இந்திய அமைதி காக்கும் படை அந்த பகுதிகளில் இயங்கி வந்தது. ஏனைய பிரதேசங்களில் மக்கள் விடுதலை முன்னணி JVP அரசுக்கு எதிரான நாச வேலையில் ஈடுபட்டு வந்தது. 47 1987 ஜூலையில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து இந்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருந்த இந்திய அமைதி காக்கும் படை LTT இயக்கத்துடன் சண்டையிட்டு கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இரண்டிலும் முகாமிட்டிருந்ததன் காரணமாக நிலைமையை ஏற்றுக்கொள்ளாத புதிய ஜனாதிபதி அந்த இராணுவத்தை வெளியேற்றுவது குறித்து அதிக கவனம் செலுத்தினார். இலங்கையின் ஓரங்குல நிலப்பரப்பை கூட எவருக்கும் வழங்க மாட்டேன் என்று உறுதியளித்த அவர் இதை நிறைவேற்றும் முதற்படியாக இந்திய அமைதி காக்கும் படை நாட்டை விட்டு வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தார். இந்திய அமைதி காக்கும் படையின் வருகையையொட்டி வடக்கு மாகாணத்தில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்ட இலங்கை அரசாங்க படைகள் தெற்கு பகுதிகளில் JVPயினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த அரச விரோத மற்றும் நாசகார நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. வடக்கு மாகாணத்தில் எஞ்சியிருந்த படையினர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி முகாம்களில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த அதேவேளை சில படைப்பிரிவுகள் கிழக்கு மாகாணத்தில் சிங்களவர்களும் முஸ்லிம்களும் வசிக்கும் கிராமங்களுக்கு LTT அமைப்பின் தாக்குதல்களை அடக்க முறியடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. 48
ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பாக ஜேவிபி மற்றும் எல்டிடி அமைப்புகள் பற்றி குறிப்பிட்டு இதுவரை ஜனநாயக நீரோட்டத்தில் நுழையாத அனைவரையும் ஜனநாயக பாதையில் வரும்படி அழைப்பு விடுத்தார். ஜனவரி 12, 1989 அன்று அவசர கால நிலை நீக்கப்பட்டதுடன் எல்டிடி அமைப்பின் மீதும் ஜேவிபி மீதும் இருந்த தடையும் நீக்கப்பட்டது. தடுப்பு காவலில் இருந்த சுமார் 1800 ஜேவிபி சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டனர். 49. புதிய ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் பிரிவினைவாத மற்றும் வன்முறை அரசியல் மோதல்களை தீர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கொள்கையானது 1977 இருந்து ஐக்கிய தேசிய கட்சி ஐதேக அரசு கடைபிடித்து வந்த கொள்கையிலிருந்து அதிகம் மாறுபட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலின் போது முன்வைக்கப்பட்ட கொள்கை தொடரில் ஒரு புதிய உடன்பாடாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கொள்கையின் பிரகாரம் பேச்சுவார்த்தைகள், சமரசங்கள் மற்றும் ஒருமித்த கருத்தின் மூலம் அமைதியை உறுதிப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டது. இலங்கையின் இடம்பெறும் மோதல் நிலைமையை உள்நாட்டு விடயம் என்பதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி இந்த விடயத்தில் வெளிச்சக்திகள் தலையிட வேண்டாம் என்று அறிவித்தார். அக்கால பகுதியில் இந்திய அமைதி காக்கும் படையானது ஜேவிபியுடனும் எல்டிடி அமைப்பினதும் எதிர்ப்புக்கு ஆளாகியிருந்தது. 50. எல்டிடி இயக்கத்துடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கான முதற்படியாக ஏப்ரல் 12, 1989 அன்று தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கம் ஒருதலைபட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்தது. எல்டிடி இயக்கத்துக்கும் ஜேவிபி இயக்கத்துக்கும் பொது மன்னிப்பையும் புனர்வாழ்வு திட்டத்தையும் முன்வைத்தது. இந்திய அமைதிப்படையின் தாக்குதலை அடுத்து எல்டிடி இயக்கம் வன்னி காடுகளுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததுடன் அப்போது ஜனநாயக நீரோட்டத்தில் பிரவேசித்திருந்த ஈரோஸ் அமைப்பினூடாக ஜனாதிபதியுடன் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்காக செயற்பட்டது. எல்டிடி இயக்கம் அரசாங்கத்தின் போர் நிறுத்த அழைப்பை நிராகரித்து இந்திய அமைதி காக்கும் படை நாட்டை விட்டு வெளியேறும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது என்று ஜனாதிபதிக்கு பகிரங்க கடிதத்தின் மூலம் அறிவித்தது. எல்டிடி இயக்கம் பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை அக்கடிதம் தெளிவுபடுத்தியது. எல்டிடி அமைப்புடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யும் பொறுப்பு பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன்படி அமைச்சர் எல்டிடி இயக்கத்தை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுவித்ததுடன் ஏப்ரல் 15, 1989 அன்று லண்டனில் எல்டிடி தலைமையகத்திலிருந்து ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட தொலைநகல் செய்தியில் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைப்பு தயாராக இருப்பதாகவும் அதற்கு தேவையான வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சமாதான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான சாதகமான சூழலை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி எல்டிடி அமைப்பின் தலைமைக்கு தனிப்பட்ட முறையில் உதவவும் முன்வந்தார். லண்டனில் எல்டிடி அமைப்பின் கோட்பாட்டாளரான அண்டன் பாலசிங்கமும் அவரது மனைவி அடேலும் அரசாங்கத்தின் செலவில் விமானம் மூலம் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டதுடன் அங்கிருந்து இராணுவ பாதுகாப்புடன் ஹெலிகாப்டர் மூலம் வவுனியாவுக்கு பயணிக்க வசதிகள் செய்யப்பட்டன. எல்டிடி அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் மனைவியும் 2 பிள்ளைகளும் ஐரோப்பிய நாடு ஒன்றில் இருந்து அரசாங்கத்தின் செலவில் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டு பாதுகாப்பாக வன்னியில் இருந்த பிரபாகரனிடம் அனுப்பி வைக்கப்பட்டனர். 51. வன்னியில் இருந்து இராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்ட அண்டன் பாலசிங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஏப்ரல் 27, 1989 அன்று உத்தியோகபூர்வமற்ற சந்திப்பொன்று நடைபெற்றது. இதற்கிடையில் மே 3 அன்று எல்டிடி உறுப்பினர்களான யோகி எனப்படும் யோகரட்னம், பரமூர்த்தி, லோரன்ஸ் ஆகியோரும் பாதுகாப்பாக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டனர். கண்டியில் உத்தியோகபூர்வமற்ற ஒரு கூட்டம் நடைபெற்றதுடன் அவர்கள் தலதா மாளிகைக்குள் நுழையவும் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டன.
மே 4, 1989 ஜனாதிபதியின் தனிப்பட்ட இல்லமான கொழும்பின் சுச்சரிதவில் இடம்பெற்ற மற்றுமொரு உத்தியோகபூர்வமற்ற சந்திப்பின் பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகள் மே 5 ஆரம்பமாகின. LTT அமைப்பின் தூதுக்குழுவினர் கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் பாதுகாப்பாக தங்குவதற்கு அரசாங்கம் வசதி செய்து கொடுத்தது. அத்தூதுக்குழு பாதுகாப்புக்காக ஆயுதங்களை எடுத்துச் செல்ல மட்டுமல்லாமல் ஆயுதமேந்திய தனிப்பட்ட பாதுகாவலர்களையும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது. 52 அமைச்சர் ACS ஹமீத் தலைமையிலான அரசாங்க தூதுக்குழுவுடன் அமைச்சர்களான ரஞ்சன் விஜயரத்ன, ரணில் விக்ரமசிங்க மற்றும் சிறிசேன குரே ஆகியோரும் HJ விஜயதாச, பேர்னட் திலகரத்ன, ஜெனரல் சிறில் ரணதுங்க, WD ஜெயசிங்க மற்றும் பீலிக்ஸ் டயஸ் அபேசிங்க ஆகிய அதிகாரிகளும் தூதுக்குழுவில் அங்கம் வகித்தனர். 9 கூட்டங்களை கொண்டிருந்த முதல் கூட்டத்தில் இந்திய அமைதி காக்கும் படையினால் வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் கொடுமைகள் குறித்து LTT அமைப்பின் பிரதிநிதி அன்றன் பாலசிங்கம் விரிவாக எடுத்துரைத்தார். அரசாங்கத்தின் ஆதரவுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிங்கள மக்களை குடியேற்றி அங்கே குடியேற்றங்களை நிறுவுவதாகவும் முதலமைச்சர் வரதராஜ பெருமாளின் இராணுவத்தை பலப்படுத்த இந்திய அமைதிப்படை ஆயுதங்களை வழங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்திய அமைதிப்படையை விரைவில் திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அவர் உறுதியாக கூறினார். பிரபாகரன் எந்த பேச்சுவார்த்தையிலும் பங்கேற்காததுடன் அவரது பிரதிநிதிகளின் மூலம் தகவல்களை அறிந்து கொண்டார். ஜூன் 11, 1989 16 ஜூலை வரை நடைபெற்ற 2வது சுற்று பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற LTT தூதுக்குழுவில் பாரிஸிலிருந்து கலந்து கொண்ட திலகர், கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஹரிசன், கரிகாலன், இப்ராஹிம், மாத்தையா என்றழைக்கப்பட்ட மகேந்திர ராஜா ஆகியோர் இந்த குழுவில் அடங்குவர். இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கு பற்றிய அரசாங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் விருப்பப்படி அவ்வப்போது மாற்றப்பட்டனர். இந்த பின்னணியில் 1989 ஜூன் மாதம் 1 பத்திரமுல்லை ஜெயவர்தனகம சித்த விவேகாசிரமத்தில் வைத்து இந்திய அமைதி காக்கும் படை ஜூலை 31 முன்னர் இலங்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அந்த இராணுவம் மலைப்பகுதிக்குள் மட்டுப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். 53 மற்றும் 54 இலங்கையில் இருந்து இந்திய அமைதி காக்கும் படையை துரிதமாக வெளியேற்றுமாறு ஜனாதிபதி இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் லக்ஷோன் மகேந்திராவுக்கும் பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் பல கடிதங்களை அனுப்பினார். 1989 ஜூன் மாதம் 2 பிரதமர் ராஜீவ் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் அமைதி காக்கும் படையின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்ததுடன் இலங்கையிலிருந்து இராணுவத்தை முழுமையாக வெளியேற்றினால் தன்னால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்று அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்த முடியும் என்று விளக்கினார். தமது விருப்பத்தை ஜூலை 31 அமைதி காக்கும் படைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் ஜனாதிபதியின் கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக தூதுக்குழுக்களும் 2 தடவைகள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. LTT தலைவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது முதலமைச்சர் வரதராஜ பெருமாளின் தமிழ் தேசிய இராணுவத்தை முடக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. LTT அமைப்புக்கு எதிராக செயல்படுவதற்காக கொண்டுவரப்பட்ட அமைதி காக்கும் படையும் இந்திய புலனாய்வு பணியும் இணைந்து LTT அமைப்புக்கு எதிராக செயற்படுவதற்காக ஒரு மாற்று தமிழ் அமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருவதையும் அமைதி காக்கும் படை வாபஸ் பெறப்பட்டதன் பின்னர் இரு தமிழ் இயக்கங்களுக்கிடையில் மோதல்கள் ஏற்படலாம் என்பதையும் அவதானித்த ஜனாதிபதி தமிழ் தேசிய இராணுவத்தை முடக்க வேண்டியிருந்தது. ஜனாதிபதியின் பிரதிநிதியாக
ACS ஹமீத் ரஞ்சன் விஜயரத்ன ஆகிய இரு அமைச்சர்களுக்கும் மற்றும் அன்றன் பாலசிங்கத்துக்கும் இடையிலான இரகசிய சந்திப்பை அடுத்து தமிழ் தேசிய இராணுவத்தை அழிப்பதற்காக LTT ஆதரவளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வெளியோயாவில் 75 மில்லியன் ரூபாய் ஆயுதங்களும் பொருட்களும் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. இந்திய அமைதி காக்கும் படையை திரும்பப் பெறுமாறு ஜனாதிபதி கோரியிருந்த போதும் நிலவிய நிலைமை குறித்து இந்திய பிரதமரின் கருத்து வேறு விதமாக இருந்ததால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இருதரப்பு உடன்படிக்கையான இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்தும் வரை அமைதி காக்கும் படையை திரும்ப பெற முடியாது என்றும் இராணுவத்தை ஒருதலைபட்சமாக வெளியேற்ற முடியாது என்றும் பிரதமர் ராஜீவ் காந்தி கருதினார். இலங்கையின் முப்படைகளின் தளபதியான ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டின் கீழ் நாட்டின் பாதுகாப்பு படைகள் இருக்க வேண்டும் என்பதால் அவரின் கோரிக்கைக்கு இணங்க அமைதி காக்கும் படையை திரும்பப் பெற இந்தியா கடப்பாடு கொண்டுள்ளது என்பது ஜனாதிபதி கருத்தாகும். அந்த இராணுவம் வெளியேறுவதற்கும் இலங்கையில் முழுமையாக அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்படுவதற்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை என்று ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். எனவே ஜூலை 31, 1989 அன்று அமைதி காக்கும் படைகளை முழுமையாக வெளியேற்றுவதே தனது விருப்பம் என்று ஜனாதிபதி இந்திய பிரதமரிடம் தெரிவித்தார். 55. அன்றைய நிலைமை குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதி ஒருவரை சந்திக்க இந்திய பிரதமர் தயாராக இருக்கிறார் என்பதை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஊடாக அறிந்த ஜனாதிபதி சுமார் 8 ஆண்டுகளாக இந்தியாவுக்கான இலங்கை தூதுவராக பணியாற்றிய பெர்னாட் திலகரத்னாவை தனது பிரதிநிதியாக பிரதமர் ராஜீவ் காந்தியிடம் அனுப்பி வைத்தார். அப்பிரதிநிதியுடனான சந்திப்பின் போது கூட இந்திய அமைதிப்படை திரும்ப பெறப்படுவது குறித்த பிரதமரின் கருத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. தமிழ் மக்களின் தாயகமாக சித்தரிக்கப்படும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிங்கள குடியேற்றங்களை நிறுவுவதன் மூலம் அந்த பிரதேசங்களில் இன விகிதாசாரத்தை செயற்கையாக மாற்றியமைத்து தமிழ் மக்களின் இயல்பான உரிமைகளை இலங்கை அரசு மீறி வருவதாகவும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புக்கு ஏற்ப இந்த நிலைமையை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதும் அவரின் நிலைப்பாடாக இருந்தது. 1989 ஆண்டு ஜூன் மாதம் 14 தென்னிந்தியாவின் பெங்களூரில் இந்திய பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கையின் அதிகார பகிர்வு செயல்முறைக்கும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதை வலியுறுத்திய இந்திய பிரதமர் இருதரப்பு ஒப்பந்தமான அதனை ஒருதலைபட்சமாக மீற முடியாதென பகிரங்கமாக அறிவித்தார். இதனை விளக்கும் கடிதம் ஒன்றை ஜூன் 20 ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 56. இறைமை கொண்ட சுதந்திர நாடு என்ற வகையில் இலங்கைக்கு உரித்தானதொரு காரியமாக விளங்கும் அதிகார பகிர்வு விடயத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற கருத்தை மட்டுமன்றி இந்திய பிரதமரின் கடிதத்தின் தொனியையும் ஜனாதிபதி கடுமையாக எதிர்த்தார். மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசாங்கம் மக்களை குடியேற்றுவதாக பிரதமர் முன்வைக்கும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பதே ஜனாதிபதியின் நிலைப்பாடாகும். எனினும் LTT அமைப்புடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை எட்டும் வரை பிரதமரின் கடிதத்திற்கு பதில் எழுதுவதை ஜனாதிபதி தாமதப்படுத்தினார். 57. LTT அமைப்புடனான அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக ஜூன் 28, 1989 அன்று இந்த அமைப்பு இலங்கை அரசாங்கத்துடன் போர் நிறுத்தத்தை அறிவித்தது. அந்த நிலைமை பற்றி இந்திய பிரதமருக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி அப்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலையின் கீழ் இருதரப்புக்கும் இடையில் இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு இடையூறு விளைவிக்க கூடிய எதையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் குறிப்பாக அமைதி காக்கும் படையினரால் LTT இயக்கத்துக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவித்தார்.
ஜூன் 30ஆம் திகதியிடப்பட்ட கடிதத்தில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து மேலும் விரிவாக விளக்கிய ஜனாதிபதி, இலங்கை மாகாண சபைகளுக்கான அதிகார பகிர்வுக்கும் அமைதி காக்கும் படையை திரும்பப் பெறுவதற்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதாக இந்திய பிரதமர் வெளிப்படுத்திய கருத்துக்களுடன் தான் உடன்படவில்லை என்றும் அக்கடிதத்தின் மூலம் அறிவித்தார். மாகாண சபைகளை ஸ்தாபித்தலும் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அனைத்து விடயங்களும் இலங்கை அரசாங்கத்துக்குரிய அரசியல் செயல்முறைகள் என்றும் அதில் இராணுவ ரீதியிலான செயற்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் அதிகார பகிர்வை அடிப்படையாக கொண்ட நிர்வாக கட்டமைப்பொன்றை உருவாக்குவதே நீண்டகால செயற்பாடு என்பதால் அது தொடர்பான இலங்கை ஜனாதிபதியின் தலைமையிலான அமைச்சரவையும் மாகாண சபைகளின் அமைச்சர்களுக்கும் இடையில் கலந்துரையாடி மேற்கொள்ளப்படுவதாக தெளிவுபடுத்தினார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன விகிதாசாரத்தை சிதைக்கும் வகையில் மக்களை குடியமர்த்தும் திட்டத்தை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்தி வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை வன்மையாக நிராகரிப்பதாகவும் அறிவித்தார். அமைதி காக்கும் படைகளை திரும்பப் பெறுவதற்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் விரைவில் முடிவுக்கு வரும் ஜூலை நடுப்பகுதி வரை இந்தியா அத்தகைய நடவடிக்கையை எடுக்க தயாராக இருப்பதாக தெரியவில்லை. 1989 ஜூலை 21ஆம் திகதி லெப்டினன்ட் ஜெனரல் கல்கட் இந்திய பத்திரிகை நிருபர்களுக்கு அளித்த அறிக்கையில், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் படி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள முகாம்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் இலங்கை இராணுவம் அம்முகாம்களில் இருந்து வெளியே வந்தால் அவர்களின் மீது தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் அறிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாக தோன்றும் இந்த சூழ்நிலையில் ஒரு தந்திரோபாய அணுகுமுறையை பின்பற்றி ஜூலை 31ஆம் திகதிக்குள் அமைதி காக்கும் படையினர் திரும்பப் பெறப்பட வேண்டும் அல்லது முகாம்களில் அடைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று இலங்கையின் முப்படைகளின் தளபதி என்ற வகையில் ஜனாதிபதி ஜூலை 22 அன்று இறுதி அறிவிப்பை வெளியிட்டார். ஜனாதிபதியின் இறுதி அறிவிப்பின் பிரகாரம் அமைதி காக்கும் படை வெளியேற வேண்டிய ஜூலை 31ஆம் திகதிக்கு 2 நாட்களுக்கு முன்னர் அமைச்சரவையை கூட்டிய ஜனாதிபதி தற்போதுள்ள நிலைமையை கருத்திற்கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கும் தனது திட்டம் குறித்தும் விளக்கினார். வெளிவிவகார அமைச்சர்கள் இருவருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் ஊடாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் நரசிம்ம ராவ் தயாராக இருப்பதாக அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன அமைச்சரவையில் தெரிவித்தார். 1989 ஜூலை 28ஆம் திகதி சுச்சரிதவில் ஜனாதிபதி அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பின் முடிவில் ஒரு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. 58 அவ்வறிக்கையின்படி அமைதி காக்கும் படைகளை ஜூலை 31ஆம் திகதி திரும்பப் பெறத் தொடங்குவதற்கும் அது தொடர்பான மேலதிக செயற்பாடுகள் குறித்து அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன தலைமையிலான தூதுக்குழுவுடன் ஒரு முடிவை எட்டுவதற்கும் இந்தியா ஒப்புக்கொண்டது. இந்திய இலங்கை ஒப்பந்த விடயங்களைப் போன்று அமைதி காக்கும் படையின் LTT அமைப்புக்கு எதிரான நடவடிக்கை பற்றியும் அங்கே கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டது. ஜனாதிபதி எதிர்பார்த்தது போலவே அமைதி காக்கும் படையை திரும்பப் பெறுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஜூலை 31ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்த வேளை 1989 ஆகஸ்டில் இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ராஜீவ்காந்தியின் காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு ஜனதா தளம் வெற்றி பெற்றதுடன் ஸ்ரீ விஸ்வநாத் பிரதாப் சிங் பிரதமரானார். 59 பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வகித்து வந்த மற்றும் அவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்யப்படாத அனைத்து கட்சிகளும் கூடவே LTT அமைப்பின் பங்கு பற்றச் செய்து நாட்டின் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகள் தொடர்பில் அவர்களின் கருத்துக்களை நேரடியாக அறியும் நோக்கில் ஜனாதிபதி 1989 ஆகஸ்ட் 12ஆம் திகதி பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் சர்வகட்சி மாநாட்டை கூட்டினார்.
ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் எல்டிடி அமைப்பின் அரசியல் பிரிவாக விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்ற பெயரில் ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்டு அக்கட்சியின் பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்க செய்யப்பட்டது. எல்டிடி அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த ஈரோஸ் அமைப்பின் பாலகுமார் தலைமையிலான குழு ஏற்கனவே ஜனநாயக நீரோட்டத்தில் நுழைந்து பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த மாநாட்டில் பங்கேற்றது. முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட 26 அரசியல் கட்சிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்று நாட்டின் 20 முக்கிய பிரச்சினைகள் குறித்து கட்சிகள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த இடமளிக்கப்பட்டது. இருப்பினும் எல்டிடி தனிநாடு என்ற எண்ணத்தை கைவிட கொஞ்சமும் தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தவுடன் ஜனாதிபதியின் முயற்சிகள் முறிந்தன. 60 இந்தியாவின் புதிய பிரதமரின் கீழ் மார்ச் 24, 1990 அன்று அமைதிப்படை திரும்பப் பெறும் பணிகள் நிறைவடைந்தன. அப்போது இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த 49 அதிகாரிகளும் 1555 வீரர்களும் கொல்லப்பட்டிருந்ததுடன் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்திருந்தனர். இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையில் தங்கியிருந்த காலத்தில் இந்திய அரசு சுமார் $1.25 பில்லியன் செலவிட்டிருந்தது. இக்கால பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அமைதி படைக்கும் எல்டிடி அமைப்புக்கும் இடையிலான மோதல்களில் 2592 எல்டிடி உறுப்பினர்களும் ஏராளமான பொதுமக்களும் கொல்லப்பட்டிருந்தனர். 61 1987 ஆண்டின் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு எதிராக நாசகார நடவடிக்கைகளை ஜேவிபி ஆரம்பித்திருந்ததுடன் 1989 ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தின் ஆரம்பத்திலேயே ஜனநாயக பாதையில் நுழைவதற்கான அழைப்பை விடுத்தும் அதனை ஏற்காமல் 1990களின் நடுப்பகுதியில் தமது நடவடிக்கைகளை ஜேவிபி தீவிரப்படுத்தி இருந்தது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஜேவிபி உறுப்பினர்களை கொண்ட போராட்ட குழுக்களை உருவாக்கி ஊழியர்களை அச்சுறுத்தி வேலைக்கு வருவதை தடுத்ததோடு அதிகாரப்பூர்வமற்ற ஊரடங்கு சட்டங்களை அமுல்படுத்தியது. மேலும் சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டங்களையும் வேலை நிறுத்தங்களையும் வழிநடத்தி கொண்டு தனியார் வர்த்தக நிறுவனங்களினதும் அரச நிறுவனங்களினதும் செயற்பாடுகளுக்கு இடையூறு செய்யும் சூழ்நிலையை உருவாக்கினர். 1987 முதல் 1990 வரை பல்கலைக்கழகங்கள் முற்றிலுமாக செயலிழந்ததோடு பாடசாலை மாணவர்களை அச்சுறுத்தியும் பாடசாலை முறைமைகளை முடக்கியதோடு அல்லாமல் வைத்தியசாலைகளின் செயற்பாடுகளும் சீர்குலைக்கப்பட்டன. வங்கி, மின்சாரம், தபால் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளையும் அனைத்து வகையான போக்குவரத்து சேவைகளையும் சீர்குலைத்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சீர்குலைந்தது. இந்திய பொருட்களை புறக்கணிக்க மக்கள் நிர்பந்திக்கப்பட்டதுடன் அக்கட்டளையை மீறி இந்திய பொருட்களை விற்கும் வியாபாரிகளையும் அவற்றை வாங்கியவர்களையும் கொல்லவும் துணிந்தனர். சுற்றுலா பயணிகளை நாட்டை விட்டு வெளியேறுமாறு கட்டாயப்படுத்தியதுடன் அரசுக்கு அந்நிய செலாவணி வருமானத்தை ஈட்டித்தந்த முக்கிய ஆதாரங்களில் ஒன்றான சுற்றுலாத்துறையும் முடக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை மற்றும் போலீஸ் சேவையில் இருந்தவர்களை அரச சேவையை விட்டு விலகுமாறு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவங்களும் அத்தகைய பாதுகாப்பு சேவையில் இருந்தவர்களும் அவர்களது உறவினர்களும் கொல்லப்பட்ட சம்பவங்களும் நிகழ்ந்தன. ஜேவிபியின் இந்த கொடூர செயலுக்கு எதிராக போராடும் வலிமை கொண்டிருந்த பிக்குகள், அறிஞர்கள், வெகுஜன தொடர்பாடல் ஊடகங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களையும் மௌனிக்க செய்வதற்காகவே பல மனித படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டன. மேலும் ஜேவிபியை எதிர்த்த பல்வேறு தரப்பைச் சேர்ந்த பலரும் கொல்லப்பட்டதுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட வேண்டிய விதத்தில் கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் தெருக்களில் எரிப்பது போன்ற செயல்களும் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலைமையின் காரணமாக 1990களின் நடுப்பகுதியில் சட்டபூர்வமான அரச இயந்திரம் பலவீனமுறும் நிலை ஏற்பட்டது. 62
ஜேவிபியின் வன்முறைகளுக்கு எதிராக நேரடியாக செயற்பட்ட பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னவின் உதவியுடன் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹாமில்டன் வனசிங்கவால் பயங்கரவாத நடவடிக்கையை முறியடிக்க பலமான இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி ஜேவிபியின் பயங்கரவாத நடவடிக்கைகள் பரவியிருந்த மாகாணங்களுக்கு பொறுப்பாக இராணுவ தளபதிகளை நியமித்தும் நிர்வாக மாவட்டங்களுக்கு இராணுவ கட்டளை தளபதிகளை கொண்டு ஒரு விரிவான புலனாய்வு வலைப்பின்னல் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. தென் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரிகேடியர் லக்ஷ்மன் அல்கமவும் கொழும்பிலிருந்து முன்னெடுக்கப்படும் கூட்டு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக மேஜர் ஜெனரல் சிசில் வைத்தியரத்னவும் நியமிக்கப்பட்டதோடு நாடு பூராகவும் படைப்பிரிவுகள் நிலைநிறுத்தப்பட்டன. தாமும் தம் உறவினர்களும் மரண அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட நிலையில் இராணுவத்தினர் மிகவும் உற்சாகமாக செயற்பட்ட நிலையில் ஜேவிபியின் நடமாட்டமும் பகிரங்க நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. இராணுவ புலனாய்வு பிரிவால் ஜேவிபியின் கொழும்பு மற்றும் சப்ரகமுவ பகுதிகளுக்கான அரசியல் பிரிவை இயக்கிய TM ஆனந்தாவின் கைதானது அந்த அமைப்பை ஒடுக்குவதற்கான முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. கைது செய்யப்பட்ட ஜேவிபி உறுப்பினர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையின் போது அத்தநாயக்க என்ற பெயரில் ஒரு தோட்ட உரிமையாளராக மாறுவேடமிட்டு தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் உலப்பனில் ஒளிந்திருந்த ரோகண விஜயவீர 1989 நவம்பர் மாதம் மேஜர் காமினி ஹெட்டி ஆராய்ச்சி தலைமையிலான குழுவால் கைது செய்யப்பட்டார். ரோகண விஜயவீர கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு ஒப்புதல் வாக்குமூலம் பெற்ற பின்னர் இராணுவ காவலில் இறந்தார். உடனடியாக செயலில் இறங்கிய அரசு படை ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினர்களை பிடிக்க முடிந்ததுடன் அவ்வாறு கைது செய்யப்பட்ட முக்கிய தலைவர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டனர். சோமவன்ச அமரசிங்க மட்டும் பாதுகாப்பாக நாட்டை விட்டு தப்பினர். 63 இந்திய அமைதி காக்கும் படையால் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் விடுதலை புலிகளை பலவீனப்படுத்த முடிந்த போதும் காடுகளுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த அமைப்பின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி பதவியேற்ற ஆரம்ப காலங்களிலும் அமைதி பேச்சுவார்த்தை காலப்பகுதியிலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முதியவர்கள், இளைஞர்கள், கைக்குழந்தைகள் மற்றும் பெண்கள் என அனைத்து தரப்புகளையும் சேர்ந்த அப்பாவி மக்களையும் மனிதாபிமானமற்ற முறையில் வெட்டி கொல்வதை தொடர்ந்து மேற்கொண்டனர். 1989 பிப்ரவரி முதல் 1990 ஜூன் மாதம் 2ஆம் ஈழப்போர் ஆரம்பமாகும் வரை அம்பாறை அரங்கவிலைச் சேர்ந்த 8 பேரும், வவுனியா மகாரம்பை குளத்தைச் சேர்ந்த 9 பேரும், அம்பாறை போகமுயாவைச் சேர்ந்த 11 பேரும், வெளியோயா துடுவைச் சேர்ந்த 37 பேரும், சிங்கபுரவைச் சேர்ந்த 6 பேரும், பொலனறுவையைச் சேர்ந்த 8 பேரும், திருகோணமலையில் மகிந்தபுரவைச் சேர்ந்த 5 பேரும், திருகோணமலையில் 9 பேர் என கொல்லப்பட்டனர். சரியான புள்ளி விவரங்கள் கிடைக்காத இன்னும் பல கிராமங்களில் பொதுமக்கள் வெட்டி மனிதாபிமானமற்ற முறையில் படுகொலை செய்யப்பட்டதுடன் அவர்களது அசையும் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டதுடன் அவர்களின் வீடுகளும் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. சிங்கள மக்களை மட்டுமல்ல, தமக்கு இணங்காத தமிழ் தலைவர்களையும் படுகொலை செய்த புலிகள் ஜூலை 13, 1989 அன்று தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியின் தலைவரும் பாராளுமன்றத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தையும் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் ஆகியோரையும் கொழும்பில் வைத்து கொன்றதுடன் முறிந்த பனை நூலை எழுதி LTT இயக்கத்தை பற்றிய உண்மைகளை உலகுக்கு வெளிக்கொணர்ந்த ராஜினி திரானகம செப்டம்பர் 21, 1989 அன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்டார். 1990ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் திகதி EPRLF இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சேம் தம்பிமுத்துவும், அதே ஆண்டு ஜூன் மாதம் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் VK யோகசங்கரியும், ஜூலை 7ஆம் திகதி பாராளுமன்ற உறுப்பினர் கிருபாகரன் உள்ளிட்ட 13 பேரும், ஜூலை 15 அன்று அம்பாறையில் பொத்துவில் உறுப்பினர் K கனகரத்தினமும் LTT இயக்கத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 64
சர்வகட்சி மாநாடு தோல்வியடைந்த போதிலும் அரசாங்கத்திற்கும் எல்டிடிக்கும் இடையிலான 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 1989 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஜனாதிபதிக்கும் மகேந்திர ராஜா எனப்படும் மாத்தையாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சுச்சரிதவில் இடம்பெற்ற அதேவேளை ஜனாதிபதியின் பிரதிநிதியான அமைச்சர் ACS ஹமீட் யாழ் பலாலி முகாமில் அன்றன் பாலசிங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தமது இயக்கத்தின் பலத்தை அதிகரிக்கவும் பாதுகாப்பு படைகளின் அதிகாரத்தை பலவீனப்படுத்தவும் சூட்சுமமாக செயற்பட்ட எல்டிடி உறுப்பினர்கள் தமிழீழ அரசு என்ற தமது நோக்கத்தை எவ்வகையிலும் கைவிடுவதாக இல்லை. அமைதி காக்கும் படை வாபஸ் பெறப்பட்டதால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவது குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தாத நிலையில் அமைதி காக்கும் படை வெளியேறியதன் மூலம் தமது இயக்கத்துக்கு இருந்த நெருக்கடிகள் தணியும் என்பதை எல்டிடி இயக்கம் உணர்ந்து கொண்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் எல்டிடி அமைப்பின் அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்கான கதவுகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த பாலசிங்கம் தமது அமைப்புக்கும் அரசுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை மேலும் உறுதி செய்வதற்காக பிரபாகரனின் பிறந்த இடமான வல்வெட்டித்துறையில் உள்ள இராணுவ தளத்தை விலக்கிக் கொள்ளுமாறு கோரினார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய வல்வெட்டித்துறையிலும் பருத்தித்துறையிலும் இருந்த இராணுவ முகாம்களை அகற்றுமாறு பாதுகாப்பு செயலாளர் உத்தரவிட்டார். அந்த இராணுவ தளங்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து பருத்தித்துறை முகாமில் இருந்த போலீஸ் பிரிவினை மக்களை கொண்டு சுற்றி வளைத்த எல்டிடி இயக்கம் அப்பொலிஸ் பிரிவு அப்பகுதி மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக அரசாங்கத்திடம் முறையிட்டது. ஜனாதிபதியின் விருப்பத்தின் பேரில் பருத்தித்துறை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களை விடுதலை புலிகளின் வாகனங்களில் ஏற்றி யாழ்ப்பாண கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்ல அரசாங்கம் இணக்கம் தெரிவித்தது. இவ்வாறு வடக்கில் பாதுகாப்பு படையினரின் அதிகாரம் வீழ்ச்சியடைந்து வந்த நிலையில் யாழ்ப்பாண குடாநாட்டில் இராணுவ தளங்களின் எண்ணிக்கை பலாலி, யாழ்ப்பாண கோட்டை, ஆனையிரவு முகாம் மற்றும் காங்கேசன்துறை போலீஸ் நிலையம் ஆகியவற்றுடன் மட்டுப்படுத்தப்பட்டது. வன்னி பகுதியில் கிளிநொச்சி, மாங்குளம், கொக்குவில் மற்றும் முல்லைத்தீவில் உள்ள பாதுகாப்பு படைகளின் தளங்கள் பாதுகாப்பற்றவையாக ஆனதுடன் அம்முகாம்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மட்டுமே அவற்றை அடைய முடிந்தது. வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் கலைக்கப்படுவதை சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது எல்டிடி அமைப்பு ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருந்த போதும் அதற்கான அரசியல் அமைப்பு ஏற்பாடுகள் சாதகமாக இராததால் அரசால் எதுவும் செய்ய இயலவில்லை. அதேவேளை அரசாங்கத்தின் உதவியுடன் விடுதலை புலிகள் தமது ஆயுதப்படைகளை அளித்த நிலையில் தமக்கு ஆதரவாக இருந்த அமைதி காக்கும் படையும் வெளியேறியதை தொடர்ந்து முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் 1990 மார்ச் 1 ஒருதலைபட்சமாக தமிழீழ அரசை பிரகடனப்படுத்திவிட்டு இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். இதன் விளைவாக 1990 ஆண்டின் 27 இலக்க மாகாண சபை திருத்தச் சட்டத்தில் ஏற்பாடுகளை செய்து வடக்கு கிழக்கு மாகாண சபையை ஜனாதிபதி கலைத்ததனால் அந்த மாகாணங்களில் தமது பலத்தை விரிவுபடுத்துவதற்கு எல்டிடி அமைப்புக்கு வாய்ப்புகள் திறக்கப்பட்டன. 1990 மார்ச்சில் இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து எல்டிடி அமைப்பு அரசாங்கத்துடனான சமாதான பேச்சுவார்த்தைகளையும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தமது வழக்கமான வன்முறை பாதைக்கு திரும்பினர். 65 இந்திய அமைதி காக்கும் படையின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை எல்டிடியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக அரசாங்கத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட 2வது ஈழப்போர் என்று அழைக்கப்பட்ட தொடர் சமர்கள் 1990 ஆண்டு ஜூன் 11 மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டன. அம்மாவட்டத்தின் களவாஞ்சிக்குடி, வெள்ளாவெளி, கல்முனை ஆகிய போலீஸ் நிலையங்களின் மீதும் திருகோணமலை மாவட்டம் மூதூர் போலீஸ் நிலையத்தின் மீது நடத்திய தாக்குதலின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாக்குதல்களுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருந்த நிலையில் அந்த போலீஸ் நிலையத்தை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்திய எல்டிடி ஒரு சில மணி நேரங்களில் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் அனைவரையும் தமது பிடிக்குள் கொண்டு வர முடிந்தது.
உதவி போலீஸ் அதிகாரி ஜவன் பொத்தேஜ தலைமையில் கல்முனை போலீஸ் அதிகாரிகள் LTT இயக்கத்துக்கு பதிலடி கொடுத்து போலீஸ் நிலையத்தை பாதுகாக்க மேலதிக இராணுவ ஆதரவை கோரியிருந்த நிலையில் LTT அமைப்பிடம் சரணடையுமாறு போலீஸ் மா அதிபரிடமிருந்து வந்த உத்தரவுக்கு அமைய உதவி போலீஸ் அதிகாரி ஜவன் பொத்தேஜ தனது அதிகாரிகளுடன் LTT அமைப்பிடம் சரணடைந்தார். இவ்வாறு சரணடைந்த சுமார் 600 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒன்று திரட்டப்பட்டு காடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு புலிகளால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டனர். 66 மூதூர் போலீஸ் நிலையத்தையும் கிரான் இராணுவ முகாமையும் விடுதலை புலிகள் சுற்றி வளைத்து தாக்கிய நிலையில் படையினரும் போலீசாரும் பதிலடி கொடுக்கும் வகையில் இணைந்து போராடி தமது இடங்களை தக்க வைத்து கொள்ள முடிந்தது. இந்த நிலைமையை புரிந்து கொண்ட பாதுகாப்பு அமைச்சு பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு இராணுவத்திற்கு கட்டளையிட்டதுடன் அரசாங்கம் தெற்கில் நிலை கொண்டிருந்த இராணுவ பிரிவுகளை கிழக்கு மாகாணத்திற்கு அனுப்பி 2ஆம் ஈழப்போரில் இறங்கியது. திருகோணமலை மாவட்டத்திற்கு பொறுப்பாக இருந்த பிரிகேடியர் லக்ஷ்மன் விஜயரத்ன தென் பிரதேசங்களில் இருந்து வந்த மூதூர் போலீசாரை மீட்பதற்காக 5வது கெமுனுஹேவா படைப்பிரிவையும் கமாண்டோ குழுக்களையும் கடற்படை படகுகளில் மூதூர் இறங்குதுறைக்கு அனுப்பி வைத்தார். அப்பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மத்தியில் 5வது கெமுனுஹேவா படையணியும் மூதூர் இறங்குதுறையில் கரையிறங்கியது. மேலதிக கொமாண்டோ குழு தெற்கு வழியாக படகில் வந்து போலீஸ் நிலையத்தை அடைய திட்டமிட்டிருந்த போதும் அவர்கள் செல்லும் பாதை குறித்த செய்தி பரிமாற்றங்களை இடைமறித்து அறிந்து கொண்ட பயங்கரவாதிகள் கட்டை பரிச்சானில் அவர்கள் சென்ற பாதையில் இடைமறித்து தாக்கியதில் 54 கமாண்டோக்கள் கொல்லப்பட்டதுடன் மேலும் பலர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். கொமாண்டோக்கள் எவராலும் மூதூர் போலீஸ் நிலையத்தை அடைய முடியாத போதும் 5வது கெமுனுஹேவா படையணியால் மூதூர் போலீஸ் நிலையம் மீட்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரிகேடியர் AMU செனவிரத்னவின் கட்டளையின் கீழ் 3வது இலங்கை காலாட்படையும் 4வது கெமுனுஹேவா படையணியும் புனானையிலிருந்து புறப்பட்டு வாழைச்சேனை வரையான பாதையை கைப்பற்றி பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாவலடி மற்றும் வாழைச்சேனை பகுதிகளில் இராணுவ காவலரண்கள் நிறுவப்பட்டன. வாழைச்சேனையிலிருந்து மட்டக்களப்பு வரை புறப்பட்ட படையணி கிரான் பகுதியை மீட்டெடுத்து மட்டக்களப்பு வரையான தமது பலத்தை உறுதிப்படுத்தினர். மேலும் கிரான் நிலையை உறுதிப்படுத்தி கொண்டு சித்தாண்டி மற்றும் செங்கலடியில் புதிய முகாம்களும் நிறுவப்பட்டன. பிரிகேடியர் செனவிரத்ன தனது படைப்பிரிவின் தலைமையகத்தை மட்டக்களப்பு நகரில் நிறுவியதோடு அதுவரை பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியிருந்த கல்லடி முகாமை 1வது கெமுனுஹேவா படையணியின் மூலம் பலப்படுத்தினார். இவ்வாறு ஒரு சில வாரங்களுக்குள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமது பலத்தை நிறுவி சிவில் நிர்வாகத்தை பாதுகாப்பு படையினரால் மீட்டெடுக்க முடிந்தது. மட்டக்களப்பின் தெற்கு பகுதியில் உள்ள கல்முனை மற்றும் சம்மாந்துறை நகரங்களில் போலீஸ் விசேட 7வது சிங்கப்படையணியை மகாஓயா மட்டக்களப்பு பாதையை பாதுகாப்பதற்காக நிலைநிறுத்திவிட்டு பயங்கரவாதிகளை இராணுவத்தினர் வெளியேற்றினர். போலீஸ் விசேட அதிரடிப்படை மட்டக்களப்பின் தெற்கு பகுதியில் உள்ள கல்முனை மற்றும் சம்மாந்துறை நகரங்களில் தமது பலத்தை நிலைநிறுத்தியது. மீண்டும் எதிர்ப்புகளையும் தாக்குதல்களையும் ஆரம்பித்து சுமார் 1 மாதத்தின் பின்னர் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெமில்டன் வனசிங்க வடக்கில் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக மேஜர் ஜெனரல் டென்சில் கொப்பாகெடுவை நியமித்தார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி அரச படைகள் முகாம்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது மட்டுமல்லாமல் சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டவாறு அரசாங்க படைகளின் வசமிருந்த இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த வல்வெட்டித்துறை மற்றும் பருத்தித்துறை முகாம்களையும் அரசாங்கம் கைவிட்டிருந்தது. அமைதிப்படை வெளியேறிய பின்னர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி பல துருப்புகள் நிலை கொண்டிருந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, கொக்குவில், மாங்குளம் மற்றும் யாழ்ப்பாண கோட்டையில் இராணுவ பலத்தை மீட்டெடுக்க உடனடி நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை.
அன்றன் பாலசிங்கமும் அவரது பிரதிநிதிகள் குழுவும் கொழும்பில் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே புலிகளின் தலைமை வடக்கிலும் அதேபோல் வன்னியிலும் உள்ள ஒவ்வொரு பிரதான அரச இராணுவ தளங்களையும் சுற்றி வளைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டது. இந்திய அமைதிப்படை வெளியேறியதன் பின்னர் LTT அமைப்பை எதிர்த்து இயங்குவதற்கு எந்த சக்தியும் இருக்கவில்லை. அத்துடன் இந்திய அமைதி காக்கும் படை வெளியேறிய சகல முகாம்களை சூழ்ந்த சகல மையங்களிலும் LTT இயக்கம் தனது பலத்தை நிறுவுவதன் மூலம் அமைப்பின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்டன. 67 LTT இயக்கத்தின் நடவடிக்கைகளை அடக்குவதற்கு ஒரு விரிவான ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டம் தேவை என்பதை இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் புரிந்து கொண்டிருந்த போதும் அதிகாரிகள் இராணுவத்தின் வலிமையையும் ஆயுத பலத்தையும் மன உறுதியையும் மேம்படுத்த சில வருடங்களாக அலட்சியப்படுத்தி இருந்தனர். ஒரு சில அரசாங்க படையினர் வடக்கில் உள்ள முகாம்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததோடு ஏனையோர் தெற்கில் JVPயின் அரசாங்க விரோத நடவடிக்கைகளை நசுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டனர். அதேவேளை எந்த பயிற்சியும் ஊக்கமும் மனவலிமையும் இல்லாதவர்கள் இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடுவது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தது. இதன் காரணமாக காலாட்படை தரப்பிலும் பலவீனங்கள் இருந்தன. விடுதலை புலிகள் அமைதி காக்கும் படையினருடன் மோதிக்கொண்டும் தமிழ் தேசிய இராணுவத்தை அழிக்க தாக்குதல்களை நடத்தியது மட்டுமன்றி பல்வேறு பிரதேசங்களில் படுகொலைகளையும் தாக்குதல்களையும் நடத்தியதன் மூலமும் நல்ல பயிற்சியையும் அனுபவத்தையும் பெற்றிருந்தனர். புலம்பெயர் தமிழர்கள் உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகளிடமிருந்து நிதி உதவிகளை பெற்றனர். வெளிநாடுகளில் இருந்த சில LTT தலைவர்களால் ஆரம்பத்தில் இருந்தே LTT இயக்கத்துக்கு படகுகள் உள்ளிட்ட ஆயுத உபகரணங்கள், வாகனங்கள், ஆயுதங்கள் விநியோகிக்கப்பட்டு வந்தன. தென்னிந்திய மாநிலமான சென்னையில் உள்ள பல அரசியல் கட்சிகள் விடுதலை புலிகளுக்கு உதவியதுடன் வடக்கிற்கு அனுப்ப தடை செய்யப்பட்டிருந்த சீமந்து, முட்கம்பி, இரும்பு ஆணிகள் உட்பட பதுங்கு குழிகளையும் கண்ணி வெடிகளையும் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களை கொண்டு செல்வதற்கான தடையை ஜனாதிபதியின் அனுமதியுடன் நீக்கியதன் மூலம் அவற்றை வடக்கு பகுதிக்கு பெருமளவில் கொண்டு செல்லவும் வாய்ப்பாக ஆகியிருந்தது. இந்த நிலையில் LTT அமைப்பு கடற்புலிகள் பிரிவை பெரிதும் மேம்படுத்தியதுடன் கடற்கரும்புலிகள் பிரிவையும் உருவாக்கியிருந்தது. இதன் மூலம் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இலங்கை கடற்படைக்கு சொந்தமான பெரிய கப்பல்களை சிறிய படகுகள் மூலம் தகர்க்கும் திறன் LTT அமைப்பிடம் இருந்தது. 68 வவுனியாவுக்கு வடக்கே ஏனையின் பாதையில் பல இராணுவ தளங்கள் நிறுவப்பட்டன. கிளிநொச்சி அதில் பிரதானமானது. கிளிநொச்சிக்கு வடக்கே ஆனையிரவு, யாழ்ப்பாணக்கோட்டை, பலாலி முகாம், கிளிநொச்சி முகாமுக்கு தெற்கே மாங்குளம் முகாம், கொக்குவில் முகாம் ஆகியன இருந்தன. வடக்கில் உள்ள இந்த இராணுவ தளங்கள் அனைத்தும் பயங்கரவாதிகளால் முற்றுகையிடப்பட்டதோடு காயமடைந்தவர்களை ஏனையின் பாதை வழியாக தரை மார்க்கமாக கொண்டு செல்ல முடியவில்லை. நோய்வாய்ப்பட்ட படையினரை கொண்டு செல்வதற்கும் தேவையான உணவு மற்றும் எரிபொருளை விநியோகிப்பதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. முல்லைத்தீவு மற்றும் சிலாபத்துறை தளங்களை கடல் வழியாக அடைய முடிந்த போதும் பலாலி விமான நிலையத்தின் நுழைவாயில்கள் கனரக ஆயுதங்கள் மற்றும் விமான எதிர்ப்பு ஆயுதங்களை பயன்படுத்தி பயங்கரவாதிகளால் தடுக்கப்பட்டதால் Y12 என்ற பெயரிடப்பட்ட 17 இருக்கைகள் கொண்ட சிறிய விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் மட்டுமே அங்கு நுழைய முடிந்தது. பிரதான தரைவழி பாதையான ஏனையின் பாதை தொடர்ந்தும் இராணுவத்தால் பயன்படுத்த முடியாதபடி LTTயின் கட்டுப்பாட்டில் இருந்தன. இவ்வாறான நிலையில் கடல் எல்லையில் இருந்து பலாலி விமான நிலையத்திற்கு விமானங்கள் நேரடியாக தரையிறங்குவதற்கு விமான பாதையொன்று காரிடோ அமைக்கப்படவிருந்ததால் லெப்டினன்ட் கர்னல் காமினி ஜெயசுந்தரவின் கீழ் இருந்த 3வது இலங்கை காலாட்படையணியை பயன்படுத்தி பலாலி விமான நிலையத்தின் எல்லையை மயிலிட்டி கடற்கரை வரை விரிவுபடுத்தி பெரிய விமானங்களை தரையிறக்கக்கூடிய விமான அணுகல் பாதை அமைக்கப்பட்டது. மயிலிட்டி கடற்கரை ஆழமற்றதாக இருந்ததால் உலர் உணவுப் பொருட்களையும் அத்தியாவசிய வெடிமருந்துகளையும் கடல் வழியாக கொண்டு வர முடியவில்லை.
லெப்டினன்ட் கர்னல் சுசில் சந்திரபாலவின் வழிகாட்டுதலின் கீழ் 110 மீட்டர் நீளமான இறங்குதுறையை நிர்மாணிப்பதற்காக இராணுவத்தின் பொறியியல் படை ஒன்று ஈடுபடுத்தப்பட்டது. இதன் மூலம் பலாலி முகாம் மீதான புலிகளின் தாக்குதல்களை குறைக்க முடிந்தது. காங்கேசன்துறை போலீஸ் நிலையமும் இராணுவ பிரிவும் இணைந்து பாதுகாப்பை பலப்படுத்தியதுடன் காங்கேசன்துறை சீமந்து தொழிற்சாலையின் பயன்பாட்டுக்காக இருந்த 100 தொன் வெடிமருந்துகளும் வெடிபொருட்களும் விடுதலை புலிகளின் கைகளில் சிக்குவதை தடுப்பதற்காக பொறியியல் படையணியின் உறுப்பினர்கள் ஒரு இரகசிய நடவடிக்கையின் மூலம் அவற்றை அழித்தனர். இலங்கை சிங்க படையணியின் 2வது கட்டளை அதிகாரி மேஜர் லலித் புத்தசாசவின் தலைமையில் இது நிறைவேற்றப்பட்டது. LTTயின் மிகவும் மோசமான தாக்குதல்களுக்கு இலக்காகி இருந்த யாழ்ப்பாண கோட்டை, கிளிநொச்சி, மாங்குளம் முகாம்களும் கொக்குவில் முகாமும் மீட்கப்பட வேண்டி இருந்தது. பலாலி முகாம் ஸ்திரமடைந்த பின்னர் வடமாகாணத்தின் பிரதம கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் டென்சில் கொப்பாகெடுவவும் பிரிகேடியர் ஜாலிய நம்முனியும் பலாலி முகாமில் தங்கியிருந்து அடுத்த நடவடிக்கைகளை திட்டமிடத் தொடங்கினர். 69 மற்றும் 70 யாழ்ப்பாணத்தின் பிரதான இராணுவ தளமான யாழ்ப்பாண கோட்டைக்குள் 1990 ஜூன் 2ஆம் திகதியாகியும் இராணுவத்தினரையும் போலீசாரையும் சுற்றி வளைத்து கொண்டு அம்முகாமை கைப்பற்றுவதற்காக LTT இயக்கம் குண்டு துளைக்காத தகடுகள் பொருத்தப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி மேற்கொண்ட தாக்குதல் மிகவும் கொடூரமானது. பலாலி இராணுவ தளத்திற்கும் கோட்டைக்கும் இடையிலான தொடர்பு பாதிக்கப்பட்டதால் கோட்டைக்குள் இருந்த இராணுவ வீரர்களுக்கு உணவுப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் பிற தேவைகளை விநியோகிப்பதற்கோ காயமடைந்தவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கும் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி மேற்கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது. இதனை தந்திரோபாய திட்டமிடல் மூலம் மட்டுமே சரி செய்ய முடியும். விமானப்படையின் நடவடிக்கை ஒன்று திட்டமிடப்பட்டதுடன் அதற்கு ஈகிள் இராணுவ நடவடிக்கை என்று அழைக்கப்பட்டது. விங் கமாண்டர் ஜெயலத் வீரகொடியால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் விமானமோட்டி தலைவர் லசந்த வைத்தியரத்னவால் இயக்கப்பட்ட ஹெலிகாப்டரின் மூலம் கோட்டைக்குள் நுழைந்து அங்கு சிக்கியிருந்த ஆபத்தான நிலையில் காயமடைந்தவர்களை மீட்க முடிந்தது. லெப்ட் கர்னல் நியாமோல் பலிபான கட்டளையின் கீழ் கஜாபா ரெஜிமெண்டின் 2 ரைபிள் அணிகளின் மேலதிக துருப்புக்களையும் மாங்குளம் தளத்திற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. மேலதிக படைகளின் வருகையை அடுத்து மாங்குளம் முகாம் ஸ்திரப்படுத்த முடிந்தது. சிங்க ரெஜிமெண்டின் லெப்டினன்ட் சாலிய அலதெனியவின் கட்டுப்பாட்டில் இருந்த கொக்குவில் படையணி LTT பயங்கரவாதிகளின் கடுமையான தாக்குதல்களுக்கு தொடர்ச்சியாக இலக்காகி வந்தது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு கோபுரத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதே அம்முகாமில் உள்ள இராணுவத்திற்கு வழங்கப்பட்டிருந்த விசேட கடமையாகும். ஜூலை 10, 1990 அன்று புலிகள் இயக்கம் குண்டு துளைக்காத வகையில் புல்டோசர்களை பயன்படுத்தி கொக்குவில் இராணுவ பிரிவை தாக்கியதில் பல இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் பலர் படுகாயமடைந்தனர். இதற்கிடையில் லெப்டினன்ட் அலதெனிய படைப்பிரிவை விட்டு வெளியேறி மாங்குளம் முகாமுக்கு பின்வாங்குவதற்கு அனுமதி கோரிய போதும் மேலதிக துருப்புகள் வரும் வரை முகாமை பாதுகாக்குமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. தொலைத்தொடர்பு கோபுரத்தின் எரிபொருள் தொட்டி LTT இயக்கத்தால் வெடிக்கச் செய்யப்பட்ட போது படையினர் கொல்லப்பட்டனர். அப்படையணியை மீட்க மேலதிக துருப்புகளை அனுப்ப முடியாது என்று இராணுவ தலைமையகம் உணர்ந்தபோது லெப்டினன்ட் அலதெனிய படைப்பிரிவை விட்டு வெளியேறி மாங்குளம் முகாமுக்கு பின்வாங்குமாறு கட்டளையிடப்பட்டார். ஆனால் படுகாயமடைந்த தனது சக படையினரை கைவிடுவது சாத்தியமில்லை என்பதால் கடைசி தோட்டா உள்ளவரை உறுதியாக போராடுவதாக லெப்டினன்ட் அறிவித்தார். தொலைத்தொடர்பு கோபுரத்தின் மீது ஏறி தமது படையணி மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மீது லெப்டினன்ட் பீரங்கிகளால் சுட்டு அவர்களில் ஏராளமானோரை கொன்றபடி தான் உறுதி கொண்டபடி கடைசி தோட்டா உள்ளவரை போராடி மரணித்தார். அன்றிரவு முகாம் மீது மோட்டார் மழையை வீசி தாக்குதலை துரிதப்படுத்திய புலிகள் கோபுரத்தை தகர்த்து அந்த முகாமை கைப்பற்றினர். லெப்டினன்ட் அலதெனிய அவரது மரணத்தின் பின்னர் கேப்டன் பதவிக்கு பதவி உயர்வு பெற்று
உயரிய வீர விருதான பரமவீர விபூஷண விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். 71. யாழ்ப்பாண குடாநாட்டின் தெற்கில் உள்ள கிளிநொச்சி முகாமை மீட்பதற்காக வடக்கு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் டென்சில் கொப்பேகடுவ அவர்களால் ஜூன் 13, 1990 கஜசிங்க இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை இராணுவமும் விமானப்படையும் கூட்டாக தொடங்கிய இந்த நடவடிக்கையால் ஆனையிறவு முகாமுக்கு படையினர் அணிதிரட்டப்பட்டு அம்முகாம் பலப்படுத்தியது. இந்த நடவடிக்கையில் விமானப்படை பெரும் பங்களிப்பை வழங்கியது. வடமாகாண கட்டளை அதிகாரி விங் கமாண்டர் சுனில் கப்ரால் உதவியுடன் கர்னல் காமினி அங்கமன அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கஜசிங்க நடவடிக்கையின் போது கிளிநொச்சி முகாமில் இருந்து படையினர் மற்றும் அனைத்து உபகரணங்களும் சாதுரியமாக ஆலிமன் கடை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு கிளிநொச்சி முகாம் கைவிடப்பட்டது. பயங்கரவாதிகளின் அடுத்த இலக்கு ஒரு சிறிய பகுதியில் உள்ள முல்லைத்தீவு முகாமை கைப்பற்றுவதாகும். லெப்டினன்ட் கர்னல் MP.J. மகிபாலவின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த முகாமை அழிக்க அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய போதும் அவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டன. ஆகஸ்ட் 1990 ஜெனரல் கெப்பகடுவவின் திட்டமிடப்பட்ட சீப்ரிஸ் இராணுவ நடவடிக்கையின் மூலம் மேலதிக இராணுவத்தை கொண்டு முகாமின் எல்லையை விரிவுபடுத்தி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. 72 மற்றும் 73. யாழ்ப்பாண கோட்டை முகாம் மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதல்களை முறியடிப்பதற்காக லெப்டினன்ட் கர்னல் கோட்டபாய ராஜபக்சவின் கீழ் 1வது கஜபா படையணியும் லெப்டினன்ட் கர்னல் சரத் பொன்சேகாவின் கீழ் 1வது சிங்க படையணியும் வடக்கு தளபதி மேஜர் ஜெனரல் டென்சில் கொப்பேகடுவவின் வழிகாட்டுதலின் பேரில் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் முப்படைகளின் பலம் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மண்டைதீவிலிருந்து யாழ்ப்பாணம் வரையான களப்பை கடக்க சுமார் 200 கடற்படை படகுகள் ஈடுபடுத்தப்பட்டன. LTT இயக்கத்தின் கடும் தாக்குதல் நடந்து கொண்டிருந்த போது படைகள் வெற்றிகரமாக கோட்டைக்குள் நுழைந்தன. இதன் போது பல வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் பல படகுகள் அழிக்கப்பட்ட போதும் கோட்டையில் உள்ள வீரர்களை மீட்பதை நோக்கமாக கொண்ட இந்த நடவடிக்கை வெற்றியடைந்தது. இதனால் கோட்டைக்குள் சிக்கியிருந்த இராணுவத்தினரும் போலீசாரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதற்கிடையில் விடுதலை புலிகள் பலாலி பகுதியையும் விமான நிலையத்தில் அமைந்துள்ள பலாலி இராணுவ முகாமையும் சுற்றி வளைத்து இராணுவத்திற்கு கடும் நெருக்கடி கொடுத்தனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரிகேடியர் ஜாலிய நம்முனி அவர்களின் வழிகாட்டலில் அக்டோபர் 1990 ஜெயசக்தி இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. LTT இயக்கம் கைப்பற்றி இருந்த கட்டுவான், வசவிளான், தோலகட்டி, புத்தளை, குறும்பசிட்டி, மல்லாகம் போன்ற பிரதேசங்களை மீள கைப்பற்றி கொண்டு வெற்றிகரமாக முன்னேறி அக்டோபர் 21 விடுதலை புலிகளின் முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்த மாவிட்டபுரம் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய நகரங்களை ஜெயசக்தி நடவடிக்கையால் வெற்றி கொள்ள முடிந்தது. இந்த நடவடிக்கையின் போது விடுதலை புலிகளுக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் பதுங்கு குழிகளை அழிப்பதில் விமானப்படை தீவிர பங்களிப்பை வழங்கியது. சில காலமாக LTT போராளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த காங்கேசன்துறை துறைமுகம் 1987 ஆபரேஷன் வடமராட்சியின் போது அரசாங்க பாதுகாப்பு படைகளின் கைகளில் விழுந்தது. ஆனால் அது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி கைவிடப்பட வேண்டியிருந்தது. எனவே அது 1990 வரை LTTயிடமே இருந்தது. ஆபரேஷன் ஜெயசக்தியின் போது இலங்கை கடற்படையின் உதவியுடன் காங்கேசன்துறை துறைமுகம் கையகப்படுத்தப்பட்டமை இராணுவத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும்.
வெற்றி பெற்ற அரசாங்க பாதுகாப்பு படைகளால் பலாலி விமான நிலையத்தை பாதுகாக்க முடிந்ததுடன் விமான ஓடுதளத்திற்கு அருகில் சுமார் 300 மீட்டர் தூரத்தில் பதுங்கு குழிகளை அமைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த பயங்கரவாதிகளை விரட்டியடிப்பதன் மூலம் சுமார் 40 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஓர் உயர் பாதுகாப்பு வலயத்தை ஜெயசக்தி நிறுவ முடிந்தது. 74 மற்றும் 75 ஆனையிறவிலிருந்து தெற்கே 28 கிலோமீட்டர் தொலைவிலும் வவுனியா முகாமுக்கு வடக்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும் வன்னியின் மத்தியில் ஒதுக்குப்புறமாக இருந்த மாங்குளம் முகாம் 1990 ஜூனிலிருந்து புலிகளால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது. கஜபா ரெஜிடென்ட்டின் படையைச் சேர்ந்த ஒரு பகுதியினரின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த முகாமுக்கு உணவு, மருந்துகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்க முடியாமல் போனது. அதனால் முகாமில் இருந்த படையினர் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் முகாமை கைவிட்டு வெளியேறிய போது அது விடுதலை புலிகளின் வசமானது. மாங்குளம் முகாமை விட்டு வெளியேறி பின்வாங்கிய படையினர் பயங்கரவாதிகளின் முகாம் பகுதிகளான கனகராயன்குளம், புளியங்குளம், ஓமந்தை, பெரியகுளம், நெடுங்கேணி ஊடாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருந்தது. மிகுந்த கவனத்துடன் பின்வாங்கிய போதும் இடைநடுவில் தாக்குதல்களுக்கு இலக்காகி படையினர் சிலர் கொல்லப்பட்டதுடன் இன்னும் பலர் காயமடைந்தனர். 1990 நவம்பரில் இப்படையினரில் கணிசமானவர்கள் இராணுவத்தின் பாதுகாப்பு முகாம்களுக்கு வந்தடைந்தனர். அதுவரை மிக தீவிரமாக தாக்குதல்களை முன்னெடுத்து வந்த LTT இயக்கத்துக்கு சொந்தமான MV சன்வர்ட் என்கிற கப்பலின் மூலம் ஆயுதங்களை கொண்டு சென்றபோது டிசம்பர் 13, 1990 அன்று கடற்படையால் கைப்பற்றப்பட்டது. 1990 டிசம்பர் இறுதியில் மலாக்கா நீரிணை பகுதியில் உள்ள பினாங்கு தீவுக்கு அருகிலுள்ள கடலில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான 3 படகுகளில் ஏற்றப்பட்ட ஆயுதங்களை மலேசிய சுங்கவரி அதிகாரிகள் கைப்பற்றினர். கொழும்பில் உள்ள மலேசிய தூதரகமும் அச்சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. டிசம்பர் 18, 1990 ஆண்டு அனுராதபுரம் திருகோணமலை வீதியில் இடம்பெற்ற கன்னிவடி விபத்தில் திருகோணமலைக்கு பொறுப்பான 22வது படையணியின் தளபதி கர்னல் லக்கி விஜயரத்னவும் அவருடன் வாகனத்தில் பயணித்த திருகோணமலை போலீஸ் அத்தியட்சகர் ரிச்சர்ட் விஜயசேகர ஆகியோர் கொல்லப்பட்டனர். 1991 ஆரம்பத்தில் பிரிகேடியர் ஜாலிய நம்முனிக்கு பதிலாக பிரிகேடியர் விஜய விமலரத்ன யாழ்ப்பாண தளபதியாக நியமிக்கப்பட்டார். ஜனவரி 1, 1991 அன்று அவர் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்ததுடன் LTT இயக்கம் செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக ஒருதலை பட்சமான யுத்த நிறுத்தத்தை அறிவித்ததோடு யுத்த நிறுத்தத்தில் இணையுமாறு அரசாங்கத்துக்கும் அழைப்பு விடுத்தனர். LTT பயங்கரவாதிகள் ஆனையிறவை முற்றுகையிட்ட நிலையில் யுத்த நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் போது அந்த அமைப்பு ஒரு பலமான நிலையில் இருப்பதாக காட்டுவதன் மூலம் தமது பிரேரணையை ஏற்றுக்கொள்ளச் செய்ய எதிர்பார்த்தது. வடக்கில் உள்ள கடற்படை முகாம்களில் இருந்து ஸ்ரீலங்கா கடற்படை வெளியேற வேண்டும் என்றும் வடகடலில் பாதுகாப்பு ரோந்துகளை மேற்கொள்வதை தவிர்க்கும்படியும் பலாலி விமானத்தளத்தில் படை விமானங்கள் தரையிறங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் LTT இயக்கம் முன் நிபந்தனைகளாக முன்வைத்தது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கான ஏனையின் பாதை 2ஆம் ஈழப்போரின் தொடக்கத்திலிருந்தே LTT இயக்கத்தின் தாக்குதல்களின் காரணமாக பாதுகாப்பு படையினரின் பாவனையை தவிர்த்து வருவதுடன் விமானப்படை மற்றும் கடற்படையின் சேவைகள் இல்லாமல் பலாலி, காங்கேசன்துறை உயர் பாதுகாப்பு வலயங்களையோ அல்லது வடக்கில் உள்ள பிற தளங்களையோ பராமரிக்க முடியாத நிலையே உருவாக்கி இருந்தது. அதனால்தான் LTT அமைப்பின் முன்மொழிவுக்கு இராணுவ தளபதிகள் உடன்படவில்லை. போர் நிறுத்தம் பற்றி விவாதிக்க விரும்பிய ஜனாதிபதி ஆரம்பத்தில் 72 மணி நேரத்திற்குள் தாக்குதல்களை நிறுத்துமாறு உத்தரவிட்டதுடன் பின்னர் அதை ஜனவரி 9 1991 நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டது. ஆனால் யுத்த நிறுத்தம் பற்றி கலந்துரையாடுவதற்கு முன்னதாக LTT இயக்கம் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்ற முன் நிபந்தனையை முப்படைகளின் தளபதிகள் விதித்தனர்.
அப்பொழுது அரசாங்கத்துடன் இணைந்து எல்டிடிக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த புளொட், டெலோ, இபிடிபி போன்ற ஏனைய தமிழ் அமைப்புகளும் இவ்வாறான தாக்குதல்களை நிறுத்துமாறு ஜனாதிபதி பணித்தார். புலிகள் ஆயுதங்களை கீழே வைக்கும் வரை யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துவதில் உள்ள ஆபத்து குறித்து இபிடிபி தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவும் சுட்டிக்காட்டினார். அறிவிக்கப்பட்ட தற்காலிக யுத்த நிறுத்தத்தை மீறியதாக புலிகளும் அரசாங்கத்தின் பாதுகாப்பு படைகளும் பரஸ்பரம் குற்றஞ்சாட்டிக் கொண்டிருந்த அந்த 10 நாட்களுக்குள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் செய்து அம்முகாம்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளை சந்தித்து போர்க்களத்தின் நிலைமையை உணர்ந்த அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன எல்டிடி இயக்கம் தமது ஆயுதங்களை கீழே வைக்கும் வரை பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க கூடாது என்று ஜனாதிபதிக்கு விளக்கினார். 77 அஸ்கிரி மற்றும் மல்வத்தை இருதரப்பு தேரர்களும் தியவதன நிலைமை ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் ஜனவரி 8 தந்திரிமலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மேஜர் ஜெனரல் கெப்பாகடுவ விடுதலை புலிகளின் முன்மொழிவுகள் மற்றும் அவர்களால் முன்வைக்கப்பட்ட முன் நிபந்தனைகள் பற்றியும் அரசாங்க படைகள் எதிர்கொள்ளும் நிலைமைகள் குறித்தும் விளக்கினார். அப்போது கூட ஆயுதங்களை கீழே போட எல்டிடி இயக்கம் தயாராக இல்லை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அரச படைகள் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என தந்திரிமலை கூட்டம் முடிந்தவுடன் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் அறிவித்தார். 78 எதிர்பார்த்தபடி தரையில் பாதுகாப்பு படைகளின் பலத்தை தகர்க்கத் தவறிய எல்டிடி கடலில் தனது பலத்தை வளர்த்தெடுப்பதற்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களின் உதவியை நாடியது. எல்டிடி இயக்கத்துக்காக அப்போது வெளிநாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த அவ்வமைப்பின் விசுவாசிகள் பல கப்பல்களை கொள்வனவு செய்து சர்வதேச அளவில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் வியாபாரத்தை நடத்தி கொண்டு எல்டிடிஇ இயக்கத்துக்கு தேவையான நிதியையும் ஆயுதங்களையும் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் வேகமாக வழங்க அவர்கள் தயாராக இருந்தனர். அவர்கள் வெளிநாட்டு உதவியுடன் மலேசியாவுக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் எல்டிடி இயக்க போராளிகளுக்கு கடற்போர் பயிற்சியை வழங்கினர். இவ்வாறு பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் கடற்புலிகள் என்ற பிரிவை உருவாக்கி இலங்கை கடற்படைக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினர். கடற்புலிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இலங்கை கடற்படையும் தனது படைகளை மறுசீரமைத்து இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய வகையில் பயிற்சி மற்றும் உபகரணங்களின் தரத்தை மேம்படுத்தியது. 50 கடல் மைல் வேகத்தில் 200 மில்லிமீட்டர் ஆர்கன் மற்றும் 30 நிலையான பீரங்கி துப்பாக்கிகளுடன் மேம்படுத்தப்பட்ட ஆயுதம் பொருந்திய இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட டோவ்ரா விரைவு தாக்குதல் படகுகள் அப்போது ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருந்தன. அபீத, எடிதர, விக்ரம என்ற 3 தேடுதல் படகுகளும் கடற்படை படகுகளுடன் சேர்க்கப்பட்டன. படையினரை ஏற்றிச் செல்லக்கூடிய பல தரையிறங்கும் படகுகள் இணைக்கப்பட்டமையினால் படை நடவடிக்கைகளின் போது எதிரிகளின் தாக்குதல்களுக்கு மத்தியில் எதிரி இலக்குகளை நோக்கி படையினரை கொண்டு செல்ல முடிந்தது. இந்த படகுகள் பலவேகைய இராணுவ நடவடிக்கையிலும் அலம்பில் மற்றும் பூநகரி முகாம்களை மீட்பதில் இப்படகுகள் மிகவும் பயன்பட்டன. அத்துடன் கடற்படையானது தரையிலும் சண்டையிடக்கூடிய ஒரு தரைப்படை போர் பிரிவுக்கு பயிற்சி அளித்து விசேட படகு பிரிவு என்ற தாக்குதல் பிரிவொன்றும் உருவாக்கப்பட்டது. தரைவழி சண்டைகளில் விடுதலை புலிகளுக்கு ஏற்பட்ட இழப்புகளை கடந்து பலத்தை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் முன்மொழியப்பட்ட யுத்த நிறுத்தத்தை அரசாங்கம் நிராகரித்து மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்ததோடு 1991 மார்ச் 2 அன்று கொழும்பில் தும்முள்ள சந்திக்கு அருகில் வெடிக்க வைக்கப்பட்ட குண்டுக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பான இராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன கொல்லப்பட்டார். அதன்போது 18 பேர் கொல்லப்பட்டனர். அதே வருடம் ஜூன் 22 எல்டிடிஇ அமைப்பு கொழும்பில் உள்ள கூட்டு நடவடிக்கை தலைமையகத்தின் மீது தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தியதில் 21 படையினரும் பொதுமக்களும் கொல்லப்பட்டனர்.
யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படையினரின் பலம் அதிகரித்து வருவதை உணர்ந்த LTT இயக்கம் இந்த படைகளின் கவனத்தை திசை திருப்ப சிலாவத்துறை பகுதியில் பல தாக்குதல்களை நடத்தினர். இதற்கு பதிலடியாக லெப்டினன்ட் கர்னல் காமினி ஜெயசுந்தரவின் கீழ் இலங்கை காலாட் படையணியை கொண்டு சிலாவத்துறை முகாம் ஸ்திரப்படுத்தி கொண்டு வன்னி பகுதியில் வன்னி விக்ரம நடவடிக்கைகள் 3 தொடரப்பட்டன. புலிகள் தமது பலத்தை கட்டியெழுப்ப பயன்படுத்திய படைப்பலத்துடனான வன்னி முகாம்களை தாக்கி அங்குள்ள பாதுகாப்பு கட்டமைப்பையும் ஆயுதங்களையும் அளிப்பதை வன்னி விக்ரம இராணுவ நடவடிக்கைகள் இலக்காக கொண்டிருந்தன. மேஜர் ஜெனரல் கப்பகடுவ இந்த நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கியதுடன் சாந்த கோட்டைகட, லோகன் குணவர்த்தன ஆகிய கேர்னல்கள் அவருக்கு உதவியாக இருந்தனர். 1991 மே 2 வவுனியா முன்னரங்க பாதுகாப்பு வலயத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட வன்னி விக்ரமவின் முதலாவது நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் LTTE இயக்கத்தின் தாண்டிக்குளம் முன்னரணை முழுமையாக அளித்ததுடன் மே 3 மாமடுவ இராணுவ முகாமின் ஒரு பிரிவினரின் உதவியுடன் யாழ்ப்பாண பிரதான வீதியில் உள்ள நொச்சிமோட்டை பிரதேசத்தையும் கைப்பற்றினர். பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த கொக்கெலிய கிராமத்தை கைப்பற்றிய பாதுகாப்பு படையினர் அங்கிருந்த 20க்கும் மேற்பட்ட பதுங்கு குழிகளை அழித்துவிட்டு அங்கிருந்து முன்னேறி நீண்ட காலமாக புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த ஓமந்தை பகுதியையும் கைப்பற்ற முடிந்தது. இந்த சமர்களின் போது ஷியாமா ஷெட்டி என்ற குண்டு வீசும் விமானங்களையும் தாக்குதல் ஹெலிகாப்டர்களையும் பயன்படுத்தி காயமடைந்த போர் வீரர்களை போர்க்களத்திலிருந்து வெளியேற்றவும் உணவு மற்றும் இராணுவ உபகரணங்களை உரிய இடங்களுக்கு விநியோகிக்கவும் விமானப்படைக்கு அவை உதவின. வன்னி விக்ரம முதல் நடவடிக்கை முன்னேறி கொண்டிருந்த போது LTTE இயக்கத்தை தோற்கடித்து கொண்டு அவர்களின் வசம் இருந்த ஓமந்தை பிரதேசத்துக்கு மேலதிகமாக தாண்டிக்குளம், கோண்டான்குளம், புளியமடிக்குளம், ராமத்தன்குளம் போன்ற பிரதேசங்களில் இருந்து புல்டோசர்கள் மற்றும் இன்னும் பல ஆயுதங்கள் மற்றும் இயந்திரங்களை பாதுகாப்பு படையினரால் கைப்பற்ற முடிந்தது. 1991 மே 8 ஏனையின் வீதியில் உள்ள கிளிநொச்சி ஆனையிரவு பாலத்தை LTT இயக்கம் குண்டு வைத்து தகர்த்ததோடு பாதுகாப்பு படையினர் அவ்வழியாக யாழ்ப்பாணம் நோக்கி செல்வதை தடுத்தனர். மே 11 அன்று LTTயின் 2ஆம் மட்ட தலைவரான மகேந்திர ராஜா எனப்படும் மாத்தையா தங்கியிருந்த ஆடம்பர வசதிகளுடன் கூடிய ஜானகி தளம் என்கிற முகாமை இராணுவம் முழுமையாக கைப்பற்றியது. இதன் மூலம் வன்னி விக்ரம முதல் நடவடிக்கை நிர்ணயித்திருந்த இலக்குகளை அடைந்து நிறைவடைந்தது. LTT இயக்கத்தின் அதிகாரத்தின் அடித்தளமாக விளங்கிய வன்னி பகுதிகளில் மேலும் பலவீனப்படுத்தும் நோக்கில் 2வது வன்னி விக்ரம இராணுவ நடவடிக்கை 1991 ஜூலை 14 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையில் வவுனியா மன்னார் பிரதான வீதி பயங்கரவாதிகளிடமிருந்து விடுவிப்பதையும் விடுதலை புலிகளின் பலமான முகாமான பண்டி பரிச்சான் முகாமை அழிப்பதையும் இலக்காக கொண்டிருந்தது. இருதரப்பும் நேருக்கு நேர் போரிட்டு கொண்ட இந்த நடவடிக்கையில் 3வது கஜபா படையணியும் 3வது காலாட் படையணியும் எதிரிகளை தாக்கி 60க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றதுடன் மேலும் எதிரிகளை பின்வாங்கச் செய்ததன் மூலம் அந்நடவடிக்கை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. வன்னி விக்ரம இராணுவ நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது 1991 ஏப்ரல் 1 LTT இயக்கம் காரைநகர் கடற்படை தளத்தின் மீது பாரிய தாக்குதலை நடத்தினர். ஆனால் 5வது கெமுனு படைப்பிரிவை அனுப்பி அம்முகாமை முற்றுகையிட்டிருந்த பயங்கரவாதிகளை விரட்டியடித்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடிந்தது. இதன் போது நிகழ்ந்த உக்கிரமான சமரில் கேம் கெமுனு ஹேவா படையணியின் லெப்டினன்ட் RBSW MJP கொக்வெவ உட்பட 10 இராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்டளை தளபதி பிரிகேடியர் விஜய விமலரத்ன LTT பயங்கரவாதிகளை தோற்கடிப்பதற்கான ஒரு தந்திரோபாயத்தை மேற்கொண்டு 4வது சிங்க மற்றும் 4வது கஜபா ஆகிய 2 படையணிகளுடன் கடற்படை படகுகளை கொண்டு காங்கேசன்துறை மற்றும் காரைநகர் வரை
ஹைடைட் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டார். இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்ட படையினரால் ஊர்காவத்துறை மற்றும் மண்டைதீவு தீவுகளில் ஏராளமான பயங்கரவாதிகளை கொன்று ஊர்காவத்துறை தீவில் முகாமை அமைத்து கொண்டனர். 79 மற்றும் 80 பாதுகாப்பு படையினரின் முன்னேற்றத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆனையிரவு இராணுவ முகாமை அழிக்க புலிகள் தங்கள் முழு பலத்தையும் கொண்டு ஒரு தாக்குதலை தொடங்கினர். ஆனையிரவு முகாமில் நிலை கொண்டிருந்த சிங்கப்படையணியின் கட்டளை அதிகாரியான லெப்டினன்ட் கர்னல் சனத் கருணாரத்ன தாக்குதலை எதிர்கொள்வதற்காக தனது அணியின் 2வது கட்டளை தளபதி மேஜர் லலித் புத்தசாசவுடன் ஒரு கடினமான ஆனால் முறையான நடவடிக்கையை திட்டமிட்டார். அத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அணியின் கேப்டன்களான ஜயந்த பெர்னாண்டோ, மைத்ரி டயஸ், லக்ஸரி அமரதுங்க, டி வடுகே மற்றும் சரத் அஸ்வேஸ் ஆகியோர் மட்டுப்படுத்தப்பட்ட வெடிமருந்துகள், தோட்டாக்கள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய இராணுவ உபகரணங்களை பயன்படுத்தி துணிச்சலுடன் எதிர்கொண்டனர். ஜூலை 10, 1991 அன்று LTTE இயக்கம் வெடிமருந்துகளை நிரப்பிய டோசர் ஒன்றையும் ஒரு டிராக்டரையும் சுமார் 500 உறுப்பினர்களையும் பயன்படுத்தி நடத்திய தாக்குதலில் முகாமின் முன்னரங்க பாதுகாப்பு வலயங்களை அழித்து கொண்டு பல இராணுவத்தினரையும் கொன்றனர். ஆகஸ்ட் 9, 1991 வரை கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நீடித்த இந்த நடவடிக்கையானது பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் நிகழ்ந்த கடுமையான போர்களில் ஒன்றாகும். இந்த சமரில் உயிரிழந்த இராணுவ வீரர்களதும் மேஜர் லலித் புத்தசாசவின் சடலமும் ஆனையிரவில் புதைக்கப்பட்டதுடன் முகாமை பாதுகாக்கும் முழு பொறுப்பும் லெப்டினன்ட் கர்னல் சனத் கருணாரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜூலை 14 அன்று LTT இயக்கம் தமது தாக்குதலை உக்கிரப்படுத்தி முன்னரங்க பாதுகாப்பு வலயங்களை அழித்தபடி இறுதி பாதுகாப்பு வலயத்தை நெருங்கிய போது அப்பாதுகாப்பு வலயங்களில் காத்திருந்த துப்பாக்கி வீரர் காமினி குலரத்ன குண்டு நிரப்பப்பட்ட டோசரை நோக்கி விரைந்து சென்று அதன் மீது குண்டை வீசினார். இதன் மூலம் டோசரை அழித்து முகாம் பாதுகாக்கப்பட்ட போதும் துப்பாக்கி வீரர் காமினி குலரத்ன உயிரிழந்தார். ஹசலக வீரர் என்று அழைக்கப்படும் அவரது தைரியமான செயலுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மிக உயர்ந்த வீரச் செய்கைக்காக பரம வீர விபூஷன் பதக்கம் அவரின் மரணத்திற்கு பிறகு வழங்கப்பட்டது. ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து ஆனையிரவை மீட்பதற்காக உடனடியாக செயற்பட்ட மேஜர் ஜெனரல் டென்சில் கெப்பகடுவ மற்றும் பிரிகேடியர் விஜய விமலரத்ன ஆகியோர் 3வது இலங்கை காலாட்படை, 1வது செனிசிங்க மற்றும் 1வது கஜபா ஆகிய 3 படையணிகளை பயன்படுத்தி கடற்படை படகுகளில் வெற்றிலைக்கேணி கடற்கரையில் தரையிறங்குவதற்காக பலவேகைய 1வது இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டது. கடற்படை நடவடிக்கைக்கு பொறுப்பாக கேப்டன் HR அமரவீர செயற்பட்டதுடன் விக்ரம கண்டுல, எடிதர மற்றும் பப்பத ஆகிய தாய் படகுகளும் சுரையா, ரணகாமி மற்றும் வீரையா ஆகிய தாக்குதல் படகுகளும் கடற்படையில் உள்ளடக்கப்பட்டன. 1வது தாக்குதலுக்கு 3வது இலங்கை காலாட்படையைச் சேர்ந்த மேஜர் அஞ்சலோ பீரிஸ் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவர் ஆரம்பத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இதன்போது கடுமையான சண்டை இடம்பெற்றதுடன் கர்னல் தேவிந்த கலுபான தலைமையில் வெற்றிலைக்கேணியில் பாதுகாப்பு பிரதேசம் ஒன்று உருவாக்கப்பட்டதுடன் ஆகஸ்ட் 1 வாரத்தில் எதிரிகளை தாக்குவதற்கு மேலதிக படையை பயன்படுத்தி பலவேகைய முதல் இராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு ஆனையிரவு முகாமை பாதுகாத்து பலப்படுத்த இராணுவத்தால் முடிந்தது. இந்த சண்டையில் ஏராளமான பயங்கரவாதிகளும் பாதுகாப்பு படையினரும் கொல்லப்பட்டனர். 1991 ஆண்டின் முற்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட ஜெனரல் சிசில் வைத்தியரத்ன அதே ஆண்டு நவம்பரில் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார். அதற்குள் கிழக்கு மாகாணம் எதிரிகளிடமிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டிருந்தது. வான்படை தளபதி ஏஆர் மார்ஷல் டொன்சர் குணவர்த்தன, கடற்படை தளபதி லென்சி பெர்னாண்டோ மற்றும் இராணுவ தளபதி ஆகியோருக்கிடையில் ஒருங்கிணைந்த தொடர்பை வலுப்படுத்தி கொண்டு கூட்டு நடவடிக்கைகளை மிகவும் திறமையாக மேற்கொள்ள வழிகளை ஏற்படுத்தி கொண்டனர்.
83 மற்றும் 84. இந்த நிலையில் கேர்னல் வசந்த பெரேராவின் கீழ் முல்லைத்தீவில் ஒரு புதிய படையணி தலைமையகம் நிறுவப்பட்டு முதல் முறையாக பீரங்கி டாங்கிகளை கொண்டு 1992 ஜூனில் சத்பல இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. போர்தாங்கி படையின் கேப்டன் அருணா பெரேராவின் கட்டளையின் கீழ் 5வது விஜயபா படையணியை பயன்படுத்தி LTTE இயக்கத்தின் அலம்பில் கடற்படை துறைமுகத்தை கைப்பற்றி அங்கு ஒரு இராணுவ தளத்தை நிறுவ சத்பல இராணுவ நடவடிக்கையால் முடிந்தது. ஆயுத நடவடிக்கைகள் முடிவடைந்ததுடன் அதில் பங்கு பற்றிய 7வது சிங்க படையணி மற்றும் கெமுனுஹேவா படையணி ஆகியவற்றை கொண்டு வெற்றிலைக்கேணி மற்றும் ஆனையிரவு ஆகிய இடங்களில் பலவேகைய 2வது படை நடவடிக்கை ஒரு பெரிய பாதுகாப்பு பகுதியை கட்டியெழுப்பியது. வன்னி பிரதேசத்தில் எஞ்சியிருந்த LTTE இயக்கத்தின் பலத்தை முறியடிப்பதற்காக சுமார் 3000 படையினரை கொண்டு பிப்ரவரி 28 1992 வன்னி விக்ரமவின் 3ஆம் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைக்கு விமானப்படையின் ஒத்துழைப்பை பெற்றதுடன் காலாட் படைப்பிரிவின் 6வது சிங்கப்படையணியும் கொமாண்டோ படையணியும் கஜபா படையணியும் பீரங்கி படைப்பிரிவும் 6வது இலங்கை காலாட் படையும் பங்கேற்றன. இந்த நடவடிக்கையில் அரசு படைகள் நெருங்கியவுடன் அங்கிருந்து LTTE இயக்கத்தினர் தப்பி ஓடினர். அவ்வமைப்பின் முக்கிய படைத்தளங்களில் ஒன்றான விக்கிபேஸ் முகாமை கைப்பற்றிய பாதுகாப்பு படையினர் அங்கிருந்து வெடிகுண்டுகள், இராணுவ சீருடைக்கு சமமான சீருடைகள், இராணுவ உபகரணங்கள் உள்ளிட்ட பலவற்றையும் கைப்பற்றியதுடன் புகையிரத தண்டவாளங்களை கொண்டு கட்டப்பட்ட நிலத்தடி பதுங்கு குழியையும் கண்டுபிடித்தனர். முன்னேறி வந்த இராணுவம் குண்டுகள் பொருத்தப்பட்டிருந்த பதுங்கு குழிகளை கொண்ட ஒரு பாடசாலையையும் அங்கிருந்த அவர்களின் வலுவான முகாமான பெய்ரூட் முகாமையும் 1992 மார்ச் மாதம் 2ஆம் திகதி அன்று கைப்பற்ற முடிந்தது. வடக்கின் தளபதி மேஜர் ஜெனரல் டென்சில் கெபாகடுவவும் போர்க்களத்தில் இருந்து அறிவுறுத்தல்களை வழங்கிக் கொண்டு வன்னி விக்ரம இராணுவ நடவடிக்கையின் 3ஆம் கட்டத்தில் இவுக் சாஸ்திரி குளம், கன்னியாங்குளம், ஈச்சங்குளம், தமாசிக்குளம் ஆகிய பகுதிகளை LTTEயின் பிடியிலிருந்து விடுவிக்க முடிந்தது. அதுவும் வவுனியாவிலிருந்து அரச பாதுகாப்பு படைகளால் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பம்பைமடு, பெரிய தம்பனை மற்றும் குமரேசங்குளம் என்பவற்றை கைப்பற்றி பெருந்தொகையான புலி பயங்கரவாதிகளை கொன்று எஞ்சியவர்களை விரட்டி அந்த பிரதேசங்களில் பலத்தை நிலைநாட்ட முடிந்தது. பாதுகாப்பு படைகளின் அடுத்த இலக்கு யாழ்ப்பாண நகரை கூட்டு நடவடிக்கையின் மூலம் கைப்பற்றுவதாகும். யாழ்ப்பாண படைப்பிரிவின் தளபதி ஜெனரல் கெபகடுவ, யாழ்ப்பாண படைப்பிரிவின் தளபதி பிரிகேடியர் விஜய விமலரத்ன மற்றும் வடக்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் மொஹான் ஜெயமகா ஆகியோர் ஊர்காவத்துறை தீவை ஆராயச் சென்றிருந்த வேளை புலிகளால் வைக்கப்பட்ட குண்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் HR ஸ்டீவன், PH ஆரியரத்ன, நியோமால் பலபான, நலின் அல்வேஸ் ஆகிய கேர்னல்களும் கடற்படை லெப்டினன்ட்களான DCW விஜயபுர, A லங்காதிலக ஆகியோரும் லாஸ்கோப்ரல் விக்ரமரத்னவும் கொல்லப்பட்டனர். வெற்றிகரமாக முன்னேறி கொண்டிருந்த இராணுவ நடவடிக்கையானது இந்த சம்பவத்துடன் ஸ்தம்பித்ததுடன் இராணுவத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக ஆனது. 1992 நவம்பரில் இலங்கை கடற்படை தளபதி அட்மிரல் கிளான்சி பெர்னாண்டோ கொழும்பில் காளிமுகத்திடல் வீதியில் ஒரு தற்கொலை குண்டுதாரியால் கொல்லப்பட்டார். போர்க்களத்தில் இருந்த சக்தி வாய்ந்த தலைவர்களை இழந்த பின்னர் முப்படை தளபதிகள் தங்கள் தாக்குதல் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது கடினமாக இருந்ததுடன் மட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கையாக மன்னார் பிரதேசத்தில் இருந்து எடிபல என்ற இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்து அடம்பன், முருங்கன், சிலாவத்துறை ஆகிய பிரதேசங்களில் பலத்தை உறுதிப்படுத்தினர். அக்டோபரில் எடிபல இராணுவ நடவடிக்கை நடந்து கொண்டிருந்த போது LTT இயக்கம் வெற்றிலைக்கேணியில் 1வது கெமுனுஹேவா படையணியின் பாதுகாப்பு முன்னரண்களை உடைத்து கொண்டு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை நடத்தியதில் 10 படையினர் கொல்லப்பட்டனர்.
அதேவேளை ஜனகபுர முகாம் மீதான தாக்குதல்களில் 7 படையினர் கொல்லப்பட்டதோடு 1992 அடுத்த சில மாதங்களுக்குள் LTT வெலியோயா மற்றும் புனானை பிரதேசங்களில் பல தாக்குதல்களை நடத்தி நூற்றுக்கணக்கான படையினரை கொன்றனர். இந்த ஆட்சியின் போது மேற்கூறிய பெரிய கொடூரமான தாக்குதல்களையும் எதிர்த்தாக்குதல்களையும் நடத்தியமைக்கு மேலதிகமாக LTT அமைப்பு நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பாதுகாப்பு படைகள் பல சிறிய அளவிலான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தன. LTT அமைப்பின் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தி அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் இருந்து அவர்களை வெளியேற்றுகிற பல இராணுவ நடவடிக்கைகளையும் அடக்கி வைப்பதற்கான நடவடிக்கைகளும் எதிரியின் பலம் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகளும் இவற்றில் அடங்கும். 85 நாட்டில் இந்திய அமைதி காக்கும் படை இருந்தபோதும் அரசாங்கத்திற்கும் LTTக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளின் போதும் அதன் பின்னரும் பயங்கரவாதிகள் பொதுமக்களின் வாழ்க்கையை சீர்குலைப்பதையும் தேசிய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட பல படுகொலைகள் மேற்கொண்டனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் சில இடங்களிலும் குண்டுகளை வெடிக்க வைத்தும் வெட்டி கொலைகள் செய்தும் வாகன குண்டு வெடிப்புகளை செய்தும் தற்கொலை குண்டுதாரிகளை கொண்டும் பொதுமக்களையும் அரசியல்வாதிகளையும் மட்டுமன்றி ஏனைய தமிழ் தலைவர்களையும் கொன்று கொண்டிருந்தனர். தமது அமைப்புடன் தொடர்பில்லாத தமிழ் தலைவர்களை தொடர்ந்து அழித்து வந்த புலிகள் 1989 ஜூலை 16 புலட் இயக்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரனையும் அதே மாதம் 19 EPRLF தலைவர் பத்மநாபவையும் கொன்றனர். தமிழர் தாயகம் என்ற கோட்பாட்டை அடைவதற்காக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்த சிங்களவர்களையும் முஸ்லிம்களையும் புலிகள் கொன்றனர் அல்லது வெளியேற்றினர். ஆரம்பத்திலேயே யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்த அனைத்து சிங்கள மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்தனர். இந்த காலகட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முஸ்லிம்களை அழிப்பதை நோக்கமாக கொண்ட பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. 1990 ஆகஸ்ட் மாதம் 1 அக்கரைப்பற்று பகுதியில் 14 முஸ்லிம் விவசாயிகளை படுகொலை செய்த LTT இயக்கம் அதே மாதத்தின் 3ஆம் நாள் கிழக்கு மாகாணத்தில் காத்தான்குடியில் உள்ள ஜும்மா மற்றும் ஹஸ்தியா இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டிருந்த 140 முஸ்லிம்களை படுகொலை செய்தனர். அந்த மாதத்தின் 7ஆம் நாள் அட்டாளைச்சேனையில் 17 முஸ்லிம்களையும் 13ஆம் திகதி ஏறாவூரில் 122 முஸ்லிம்களையும் கொன்றனர். 1990 அக்டோபரில் யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு மற்றும் வவுனியாவில் போன்ற பிரதேசங்களில் வாழ்ந்து வந்த 75,000 முதல் 1,00,000 வரையிலான முஸ்லிம்கள் அப்பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டதோடு அவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் புலிகளால் கைப்பற்றப்பட்டன. இந்த மக்கள் அரசாங்க படைகளின் பாதுகாப்பின் கீழ் உள்ள அகதி முகாம்களிலும் புத்தளம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் உள்ள முஸ்லிம் உறவினர்களின் தயவை நாடி தமது ஊர்களை கைவிட்டு சென்றனர். ஜூலை 26, 1990 அன்று பயங்கரவாதிகள் தெகிவளையில் ஒரு ரயிலை வெடிக்கச் செய்து 55 பயணிகளை கொன்ற பயங்கரவாதிகள் ஆகஸ்ட் 29 அன்று மகா திவுள்வெவவில் ஒரு பஸ்ஸை வெடிக்கச் செய்ததில் 27 பயணிகள் கொல்லப்பட்டனர். 29 ஜூன் 1991 லாகுகல என்ற இடத்தில் தனியார் பேருந்து ஒன்றை பயங்கரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்ததில் 18 பயணிகள் கொல்லப்பட்டனர். ஏப்ரல் 11, 1992 அன்று சிங்கள தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பயங்கரவாதிகள் அம்பாறை நகரில் ஒரு பஸ்ஸை வெடிக்கச் செய்ததில் 25 பயணிகள் கொல்லப்பட்டனர். அதே ஆண்டு ஜூலை 26 அன்று மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடிக்கு இடையில் கிராங்குளத்தில் பொதுமக்களை ஏற்றிச் சென்ற வேன் மீது குண்டெறிந்ததில் 18 பேர் கொல்லப்பட்டனர். 1991 மே மாதம் 21 இலங்கை ஜனாதிபதியுடன் இணைந்து LTT இயக்க பயங்கரவாதத்தை அமைதியான முறையில் தீர்த்து வைக்க முயன்ற இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்பூரில் LTT இயக்கத்தால் தற்கொலை குண்டுதாரி ஒருவரின் மூலம் படுகொலை செய்யப்பட்டார்.
1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 29 பொலனறுவை மாவட்டத்தில் அலஞ்சி பொத்தானை மீது LTT இயக்க உறுப்பினர்கள் நடத்திய தாக்குதலில் 56 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதுடன் ஜூலை 15, 1992 அன்று மட்டக்களப்பு காத்தான்குடியில் இருந்து கல்முனை நோக்கி சென்ற பஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 19 முஸ்லிம் பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். 1992 ஜூலை 21 மட்டக்களப்பு பரங்கிய மடுவில் கொழும்பு மட்டக்களப்பு புகையிரதம் நிறுத்தப்பட்டு அதில் இருந்த பயணிகள் அனைவரும் இறக்கப்பட்டு அதிலிருந்து 7 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1992 செப்டம்பர் 1 கல்முனை சாய்ந்தமருதுவில் உள்ள சந்தையில் சைக்கிளில் பொருத்தப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் 22 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். 1992 அக்டோபர் 15 அன்று பொலனறுவ மாவட்டத்தின் அகமபத்புர, பள்ளியகொடல்ல, அக்கோபபுர மற்றும் பனுராக ஆகிய முஸ்லிம் கிராமங்களுக்குள் புகுந்த LTT இயக்க உறுப்பினர்களால் முஸ்லிம்கள் வெட்டியும் சுட்டும் 172 பேர் கொல்லப்பட்டனர். 86 மற்றும் 87 யாழ்ப்பாணத்தை பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்பதற்காக 1987 மே, ஜூன் மாதங்களில் வடமராட்சி இராணுவ நடவடிக்கையை ஒழுங்கமைத்த பாதுகாப்பு அமைச்சரும் ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணியின் தலைவருமான லலித் அத்துலத்முதலி 1993 ஏப்ரல் 23 கிருளப்பனையில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றி கொண்டிருந்த போது LTT துப்பாக்கிதாரியால் கொல்லப்பட்டார். நட்புறவு பேச்சுவார்த்தைகளின் மூலம் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் உறுதியாக இருந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச LTT இயக்கத்துக்கு அதிகபட்ச வசதிகளையும் அவர்கள் கோரியதையும் வழங்கியிருந்த போதும் அவர் 1993 மே 1 அன்று கொழும்பு ஆமர் வீதியில் நடந்த மேதின அணிவகுப்பில் பங்கேற்ற வேளை LTT இயக்கத்தால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். ஜனாதிபதியின் நெருங்கிய நட்புக்குரியவராக சேவையாற்றுவது போன்று வேடம் தரித்திருந்த பாபு LTTயால் நடத்தப்பட்ட இந்த படுகொலைக்கு மனித வெடிகுண்டாக பயன்படுத்தப்பட்டார். இத்தாக்குதலில் ஜனாதிபதியுடன் மேலும் 24 பேர் கொல்லப்பட்டனர். 88 ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மரணத்தின் பின்னர் அப்போதைய பிரதமராக இருந்த DP விஜயதுங்க ஜனாதிபதியானார். LTT இயக்கத்தின் பயங்கரவாதம் தொடர்பில் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச கொண்டிருந்த கருத்திலிருந்து அவர் மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்ததுடன் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் வேறுபட்டவையாக இருந்தன. புதிய ஜனாதிபதி LTT இயக்கத்தை ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று கருதியதுடன் அதை இராணுவ ரீதியிலேயே எதிர்கொள்ள வேண்டும் என்று நம்பினார். இவ்வாறு சுமார் 1.5 ஆண்டு பதவிக்காலத்தில் ஜனாதிபதி DP விஜயதுங்க LTT அமைப்புக்கு எதிராக பல இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் அமைப்புடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தையையும் நடத்தவில்லை. 89 மற்றும் 90 1993ஆம் ஆண்டு ஜூலை 23 வெளியோய கனகபுர இராணுவ முகாம் மற்றும் 3 முகாம்கள் மீது புலிகள் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தினர். 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலையின் 10வது ஆண்டு நினைவாக நடத்தப்பட்ட அத்தாக்குதலில் அரசாங்க படைகளிடமிருந்து $50 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள இராணுவ உபகரணங்களை LTT இயக்கம் கைப்பற்றியது. இத்தகைய சூழ்நிலையில் பயங்கரவாத சக்தி வலுப்பெறுவதை தடுக்க அரசு உடனடியாக பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி இருந்தது. ஜனகபுர இராணுவ முகாமில் நடந்த சம்பவத்தின் பின்னர் ஆனையிறவை கைப்பற்றுவதற்கான தாக்குதலை நடத்த LTT இயக்கங்கள் தயாராகி கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிரிகேடியர் வசந்த பெரேராவின் கட்டளையின் கீழ் 1993 செப்டம்பர் 29 அன்று தொடங்கப்பட்ட யாழ்தேவி இராணுவ நடவடிக்கை ஜனாதிபதி DP விஜயதுங்கவின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு நடவடிக்கையாகும். கடற்படையும் விமானப்படையும் இணைந்து இந்த நடவடிக்கையை ஆரம்பித்தன. போரின் தொடக்கத்தில் திறந்த வெளியில் நேருக்கு நேர் புலோப்பளையில் நடத்தப்பட்ட தாக்குதலை கர்னல் சரத் பொன்சேகா தலைமை தாங்கினார்.
போர்க்களத்தில் படையினருடன் சேர்ந்து சண்டையை வழிநடத்திய கர்னல் காயமடைந்ததன் காரணமாக போர்க்களத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. அவருக்கு பதிலாக கர்னல் சுசில் சந்திரபால நியமிக்கப்பட்டார். எல்டிடி இயக்கத்தின் மீது பதிலடி கொடுப்பதற்காக வடக்குக்கான விமானப்படை தளபதி ஜெயலத் வீரக்கொடியின் தலைமையில் போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பலாலி, கட்டுநாயக்க மற்றும் வவுனியா விமான தளங்களில் இருந்து புறப்பட்டன. கடற்படை நடவடிக்கைகளுக்காக இலங்கை கடற்படையின் வடக்கு தளபதி சரத் வீரசேகர ஈடுபடுத்தப்பட்டார். யாழ்தேவி நடவடிக்கையின் 2வது நாளில் ஆனையிரவு கடற்படை துணைப்பிரிவின் வழிகாட்டுதலின் கீழ் தாக்குதலில் ஈடுபட்ட துருப்புகளுக்கு உதவ டிங்கி படகுகள் பயன்படுத்தப்பட்டன. 4 நாட்கள் நடந்த கடுமையான மோதலில் பெருந்தொகையான எல்டிடி உறுப்பினர்களும் பாதுகாப்பு படை வீரர்களும் கொல்லப்பட்டதோடு புலிகளின் 750க்கும் மேற்பட்ட படகுகள் அழிக்கப்பட்டன. 91 யாழ்தேவி நடவடிக்கையை வெற்றிகரமாக முடித்த பாதுகாப்பு படையினர் வடக்கில் எல்டிடி இயக்கம் கட்டியெழுப்பியிருந்த பலத்தை தோற்கடிப்பதற்காக இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கினர். 1993 நவம்பர் 11 அன்று பூநகரியை கைப்பற்றுவதற்காக தரையிலும் கடலிலும் இருந்து தாக்குதல்களை முன்னெடுத்த புலிகள் அதே சமயத்தில் பூநகரி, சங்குப்பட்டி மற்றும் நாகதேவன் துறையிலுள்ள இராணுவ தளங்களையும் ஒரே தடவையில் தாக்கினர். சுமார் 1000 புலி உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த தாக்குதலின் முதல் நாளில் அவர்கள் கடற்படை நிலைகளை தாக்கியதுடன் இரு தரப்பினருக்கும் சேதங்கள் ஏற்பட்டன. 2வது நாளில் எல்டிடி பயங்கரவாத குழுவால் பூநகரி பாதுகாப்பு வலயத்தின் ஒரு பகுதியை கைப்பற்ற முடிந்தது. மேலும் அரச படையினர் பலத்த இழப்புகளை சந்தித்தனர். நவம்பர் 12 அன்று பாதுகாப்பு படையினர் யாழ்ப்பாணம், சாவகச்சேரி பிரதேசங்களில் சுமார் 20 எல்டிடி இயக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதோடு அவர்களில் சுமார் 100 பேரை கொன்றனர். இந்த மோதலில் சுமார் 250 பாதுகாப்பு படை வீரர்களும் கொல்லப்பட்டனர். பூநகரி பகுதியில் சிக்கியிருந்த படை வீரர்களை மீட்க இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து செயல்பட்டன. பல நாட்களாக இரு தரப்பினருக்கும் இடையில் கடலிலும் தரையிலும் கடுமையான போர் நடந்ததுடன் நவம்பர் 17 அளவில் அமைப்பின் உறுப்பினர்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய இராணுவம் பூநகரி பகுதியை முழுமையாக கைப்பற்றியது. 92 மற்றும் 93 பூநகரி படைத்தளத்தை எல்டிடியின் பிடியிலிருந்து மீட்க மீண்டும் அதனை பலப்படுத்த முடிந்த போதும் இந்த இராணுவ நடவடிக்கையில் T-55 ரக டாங்கிகள் 2ஐயும் பல ஆயுதங்களையும் பல இராணுவ வீரர்களையும் இழந்ததாலும் அதற்கான பொறுப்பை ஏற்று இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சிசில் வைத்தியரத்ன 1993 டிசம்பர் 31 அன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து இராணுவ தலைமை அதிகாரியாக கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் ஜெரி டி சில்வா வடக்கு நடவடிக்கைகளின் தளபதியாக நியமிக்கப்பட்டதுடன் 1994 ஜனவரி 1 அன்று அவர் இராணுவத்தின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டார். 1994 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 இராணுவ தளபதி ஜெரி டி சில்வாவின் வழிகாட்டலின் கீழ் வடக்கு தளபதி மேஜர் ஜெனரல் AMU செனவிரத்ன மற்றும் பிரிகேடியர் பட்ரிக் பெர்னாண்டோ ஆகியோரின் வழிநடத்துதலில் பாதுகாப்பு படைகளின் பிரதான கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பிராந்தியத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் ஜயமக இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தனர். முன்னேறி வந்த பாதுகாப்பு படையினர் ஏப்ரல் 26 அன்று வவுனியா மன்னார் வீதியில் சின்னத்தம்பனை கிராமத்தை கைப்பற்றியதோடு ஏப்ரல் 27 அன்று சாலமன்குளம், பூவரசங்குளம், யாயாறு 4 மற்றும் யாயாறு 5 கிராமங்களில் தமது பலத்தை நிறுவினர். பல காலாட்படையணிகளும் விமானப்படையும் இந்த ஜயமக நடவடிக்கைக்கு பங்களித்தன. பொது நிர்வாக நடவடிக்கைகளுக்காக பூவரசங்குளத்தில் போலீஸ் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டதுடன் மேஜர் சேனநாயக்க கட்டளையின் கீழ் படையினரால் பொது வாழ்க்கைக்கான நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட்டன.
இந்த நடவடிக்கையின் விளைவாக வவுனியா சகால் நெலிய பிரதேசத்தில் வாழ்ந்த சுமார் 500 விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 500 பொதுமக்கள் பயங்கரவாதத்தின் பிடியிலிருந்து இராணுவத்தால் காப்பாற்ற முடிந்தது. 94 மற்றும் 95 பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 1994 ஆகஸ்ட் 16 நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் பிரதமரானார். ஜனாதிபதி DP விஜயதுங்க தொடர்ந்தும் அரச தலைவராக பதவி வகித்த போதிலும் புதிய பிரதமரின் விருப்பப்படி பயங்கரவாதம் தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டதுடன் அரசாங்கத்திற்கும் LTT இயக்கத்துக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. தொடரும்.